அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். RLAacademy தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா TNPSC, TNMAWS, RRB, SSC, ஸோ அசிஸ்டன்ட் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ எந்த விதமான மெக்கானிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் எல்லா விதமான எக்ஸாம்ஸுக்கும் பொருந்துடக்கூடிய விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 200 கொஸ்டின் ஃபுல் மாடல் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 200 கொஸ்டின். ஆக்சுவலாக எக்ஸாம்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களோ அந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ ஒவ்வொரு ஆர்டரா பார்ப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா RRBக்கு, SSCக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் வரப்போகுது. இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம். அடுத்தடுத்து ரெகுலரா உங்களுக்கு டெய்லி ஒரு மாடல் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து TNPSC, TNMAWS, RRB, SSC எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகக்கூடியதாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் MVI 2007 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம் வித் ஆன்சரோட. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சிலதுக்கு சொல்யூஷன் இருக்கும், இல்லாட்டி ஃபுல் மாடல் டெஸ்ட். நான் கொஸ்டின் வாசிப்பேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸா போகும். 200 கொஸ்டினும் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு கொஸ்டின்? 200 கொஸ்டினுமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்க. நான் வாசிக்கிறேன். சரிங்களா? நான் வாசிக்கிறேன். வாசிக்க உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு இது தெரியும். The process, first question, the process of sizing and finishing a hole accurately with a very little metal removal is called. அதாவது sizing and finishing பண்றப்ப அக்யூரேட்டா ஹோல் கிரியேட் பண்றப்ப கொஞ்சமா மினிமமா மெட்டலை ரிமூவ் பண்றதுக்கு ப்ராசஸுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதோட பேர் என்ன? இந்த லிட்டில் மெட்டல் ரிமூவல் அப்படின்னு வந்துட்டாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரீமிங். ஆப்ஷன் டி, ரீமிங். ட்ரில்லிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல் போடுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. டேப்பிங்னா த்ரெட் போடுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து மெட்டீரியல்ஸ் தட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் சிப்ஸ் ஆர். ஸோ கண்டினியூஸா சிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ஆன்சர் சொல்லுங்க, அது கரெக்டா என்னன்றதை நான் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மெட்டீரியல்ஸ் தட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் சிப்ஸ் ஆர். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல்ஸ். லோ கார்பன் ஸ்டீல்ஸ் தான் மெட்டீரியல் தட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் சிப்ஸ். சரிங்களா? அடுத்து கூலண்ட் சுட் பி எப்படி இருக்கணும்? லூப்ரிகண்டா இருக்கணுமா, வெயிட் லைட்டா இருக்கணுமா, டிரான்ஸ்பரண்டா இருக்கணுமா, ஹார்ம்லெஸ் டு ஆபரேட்டர் அண்ட் மிஷினா இருக்கணுமா? சொல்லுங்க ஆன்சர். நீங்க ஆன்சர் சொல்லுங்க, அதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்தது போவோம். சரிங்களா? ஸோ இது ஃபுல் லைவ் டெஸ்ட் தான். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரெகுலரா லைவ் டெஸ்ட் 200 கொஸ்டின் வரப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 டெஸ்ட் ஆச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற மாதிரி பாத்துக்கோ. ஆட்டோமொபைலும் வரும். ஸோ இது எல்லா விதமான எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுறது தான். சரியா? ஸோ கூலண்ட் சுட் பி. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் இன் வெயிட். ஸோ இதுல மேபி ஆன்சர் தவறுதலா இருக்கலாம். நம்ம அனலைஸ் பண்ண எல்லாரும் தெரிஞ்சது இல்லைல்ல. தவறுதலா இருந்துச்சுன்னா சார் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் வரும், அது தவறு அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தப்பா எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நானே தவறு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா தப்பா பண்ண மாட்டாங்க. இங்க வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எக்ஸாம்லயே பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால தவறுதலா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, கீழே ஆன்சர் பண்ணணும். அடுத்து இந்த மிஷின் விச் கேன் பெர்ஃபார்ம் நான் கட்டிங் ஃபார்மிங் ப்ராசஸஸ். அதாவது நான் கொஸ்டின் சில நேரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வாசிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷின் விச் கேன் பெர்ஃபார்ம் நான் கட்டிங் ஃபார்மிங் ப்ராசஸஸ். லேட்டா, மில்லிங் மிஷினா, ட்ரில்லிங் மிஷினா, ஷேப்பரா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கட்டிங் ஃபார்மிங் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லேத். நான் கட்டிங் ஃபார்மிங் ப்ராசஸ்னா லேத். சரிங்களா? அடுத்து நீ இஸ் த பார்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷின்ஸ். நீ இஸ் த. ஸோ நீன்றது ஒரு பார்ட். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷின்ஸ், எந்த மிஷின்ல இந்த நீ அப்படின்றது வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் லேத் அண்ட் ஷேப்பரா, ஷேப்பர் அண்ட் மில்லிங்கா, மில்லிங் அண்ட் ட்ரில்லிங்கா, ட்ரில்லிங் அண்ட் கிரைண்டிங்கா? நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியான்னு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஷேப்பர் அண்ட் மில்லிங். அடுத்து குட் கட்டிங் ஆக்ஷன் இஸ் இண்டிகேட்டட் பை. அதாவது கட்டிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா அது எதெல்லாம் இண்டிகேட் பண்ணும்? லோ கட்டிங் ரேஷியோ, ஹை கட்டிங் ரேஷியோ, லோ சிப் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ இதை இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லோ கட்டிங் ரேஷியோவை இண்டிகேட் பண்ணும். குட் கட்டிங் ஆக்ஷன்னா லோ கட்டிங் ரேஷியோ.
ஓகே, அடுத்து 7வது கொஸ்டின். The cutting action in which the cutter rotates forwards to the uncut metal is. The cutting action in which the cutter rotates towards the uncut metal is. கட்டிங் ஆக்ஷன் பார்த்தோம்ல, குட் கட்டிங் ஆக்ஷன்னா அது எதை இண்டிகேட் பண்ணும்? லோ கட்டிங் ரேஷியோவை இண்டிகேட் பண்ணும். அந்த இடத்துல கட்டர் ரொட்டேட்ஸ் டுவர்ட்ஸ் த அன்கட் மெட்டல். ஸோ அன்கட் மெட்டலை நோக்கி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது என்ன மில்லிங் அப்படிங்கிறது? அப் மில்லிங்கா, டவுன் மில்லிங்கா, ஃபேஸ் மில்லிங்கா, என் மில்லிங்கா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் மில்லிங். டுவர்ட்ஸ் அன்கட் மெட்டல்னா அப் மில்லிங். சரிங்களா? A cutting operation in which no feed is given is, அதாவது ஃபீடே கொடுக்காம கட்டிங் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்க? டர்பர் டர்னிங், எண்ட் மில்லிங், ப்ரோச்சிங், கிரைண்டிங். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ப்ரோச்சிங் அப்படின்றதான் சரியான விடை. சரிங்களா? ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் நம்ம பார்ப்போம். நீங்களும் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு கூட இது பண்ணுங்க. சரிங்களா? Which drill is good for soft material like brass? அதாவது எந்த ட்ரில்லு குட் சாஃப்ட் மெட்டீரியலுக்கு எந்த மெட்டீரியல் இது வந்து குட்டா இருக்கும் அப்படின்னு? லோ ஹெலிக்ஸ் ட்ரில்லு, ஹை ஹெலிக்ஸ் ட்ரில்லு, ஸ்ட்ரெயிட் ஃப்ளூயிட் ட்ரில்லு, கன் ட்ரில்லு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ளூயிட் ட்ரில். ஸ்ட்ரெயிட் ஃப்ளூயிட் ட்ரில் என்பதுதான் சரியானது. பிராஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் ஆனது எது? ஸ்ட்ரெயிட் ஃப்ளூயிட் மெட்டீரியல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 10வது கொஸ்டின். For keeping heat generation low during tool grinding, the most preferable grinding wheel is. So the heat generation low during tool grinding. Tool grinding அப்ப லோவா இருக்கக்கூடிய heat generation எந்த grinding wheel யூஸ் ஆகும்? Silicated bonded, shellac bonded, vitrified bonded, resin bonded. So 10வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. So எதுன்னு பாத்தீங்கன்னா silicate bonded. Silicate bonded. The welding process using flux in the form of granules is. அதாவது வெல்டிங் ப்ராசஸ் அப்ப ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து கிரானுலஸ் ஃபார்ம் ஆகும். அது எந்த வெல்டிங்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கிறான். கேஸ் வெல்டிங், டிஜி ஆர்க் வெல்டிங், சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். சரியா? ஸோ இந்த வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை கேட்பாங்க. சரியா? அடுத்து the temperature developed during a thermal welding. So இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. thermal welding process in the order of, அதோட டிகிரி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 1500 டிகிரி செல்சியஸ், 2500 டிகிரி, 2000 டிகிரி செல்சியஸ், 3500 டிகிரி செல்சியஸ். 12வது கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3500 டிகிரி செல்சியஸ், 3500 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. ஸோ இதை தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்னை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கொஸ்டின் தெரியலன்னா நான் வாசிக்கிறேன். இன் ஆர்க் வெல்டிங் the arc length should be approximately equal to. arc weldingல arc length எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. half of the diameter of the electrode, diameter of the electrode, twice the diameter of the electrode, thrice the diameter of the electrode. so எதுக்கு வரும்? 13வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி எலக்ட்ரோட். அதோட ஆர்க் லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்க் வெல்டிங்ல ஆர்க் லென்த் வந்து டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். The welding zone in thick arc welding is shielded by an atmosphere of. அதாவது வெல்டிங் ஜோன், டிக் வெல்டிங் வைக்கிறப்ப, டிக் ஆர்க் வெல்டிங் வைக்கிறப்ப அதோட வெல்டிங் ஜோன் வந்து அந்த அட்மாஸ்பியர்ல எதனால சீல்டு கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி ஹைட்ரஜன், ஆப்ஷன் டி ஹீலியம். ஆன்சர் பண்ணுங்க 14க்கு. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14க்கு வந்து ஹீலியம். என்னது? ஹீலியம். சரிங்களா? ஓகே. All of the following are orthogonal cutting process expert. So எல்லாமே orthogonal cutting process தான், ஒண்ணு தவிர. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. A sawing, B slotting cutter, C milling cutter, D broaching. So 15க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A sawing. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? A sawing என்பதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, which part of the cutting tool is prone to greater water? So answer பண்ணுங்க.
ஸோ டக்குன்னு ஆன்சர் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து டெய்லிக்கு 200 கொஸ்டின் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இந்த இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தோம். சரியா? ஸோ இது SSC-யா இருக்கட்டும், RRB-யா இருக்கட்டும், TNPSC, TNMAWS எல்லாத்துக்குமே யூஸ் ஆக மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே. சரிங்களா? Which part of the cutting tool is brown to greater water? 16வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஃபேஸ். ஆப்ஷன் பி, ஃபேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், which is the following has excellent miscibility? எதுக்கு கரெக்டான அளவு அதிகப்படியான மிஷினபிலிட்டி இருக்கு? கேஸ்ட் அயனா, லோ கார்பன் ஸ்டீலா, ஹை கார்பன் ஸ்டீலா, பிரான்ஸா? ஸோ 17 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். சரிங்களா? அடுத்து, a lathe bed is generally made up of. lathe bed வந்து ஜெனரலா எதுல மேட் பண்ணுவாங்க அப்படின்றது கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தீங்க, லேத் ஒர்க்கரா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கேஸ்ட் அயனா, கேஸ்ட் ஸ்டீலா, மைல்டு ஸ்டீலா, ரஃப் அயனா? ஸோ 18க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கேஸ்ட் அயன். சரிங்களா? கேஸ்ட் அயன். ஏன்னா அதான் வெயிட் கம்மியா, ஸ்டீலை விட வெயிட் கம்மியா. சரியா? The part of the milling machine is upon which are mounted the milling cutter is known as. The part of a milling machine upon which are mounted the milling cutter is known as. So 19க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பர். ஆர்பர் என்பதா சரியானது. A straight fluted drill is used for drilling is a workpiece made up of. நம்ம பார்த்தோம் எந்த சாஃப்ட் மெட்டீரியலுக்கு என்ன ட்ரில் யூஸ் பண்ணுவாங்க? பிராஸ். பிராஸ் மாதிரி மெட்டீரியலுக்கு, சாஃப்ட் மெட்டீரியலுக்கு எந்த ட்ரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டட் ட்ரில் அப்படின்றத நம்ம போன கொஸ்டின்லயே பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்கா? 9வது கொஸ்டின் நினைக்கிறேன். 9வது கொஸ்டின்ல பார்த்தோம். சோ அப்படியே அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டுக்காங்க. அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா இல்ல அதை வச்சு இதை நீங்க ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? என்னது? ஆப்ஷன் சி, பிராஸ். 9வது கொஸ்டினுக்கு அப்படியே இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி கேட்பாங்க நிறைய கொஸ்டின். இதை வச்சு ஈஸியா நம்ம எலிமினேஷன் மெத்தடு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி வர மெத்தட், இதெல்லாம் நம்ம பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து, in ABC analysis which class of items are generally large in number? In ABC analysis which class of items are generally large in number? A-வா, B-யா, C-யா, none of these? ABC analysisல. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஏபிசி அனாலிசிஸ்ல விச் கிளாஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் ஜெனரலி லார்ஜ் இன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்மளோட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 20 யூனிட் சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஏ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 20 யூனிட்டும் சிலபஸ் வைஸா நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல போட்டிருக்கோங்க. தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் பாருங்க. ஸோ சாம்பிள் பேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இதை இப்போ வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட ஃபுல்லாமே லைஃப் டைம் அசஸபிள் தான். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு பாருங்க, இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ், உங்களுக்கு ஜிஎஸ்ல 8 யூனிட் கவர் ஆயிருக்கும். சரிங்களா? சோ வேணுங்கிறவங்க இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அடுத்த தடவை வரக்கூடிய எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலா தான் இருக்கு. இது அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, மறக்காம வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டை பாருங்க. இல்ல எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் வேணும், ஆட்டோமொபைல் மட்டும் வேணும்னாலும் தனியா இருக்கு, அதையும் நீங்க வாங்கிக்கலாம். சோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்ப வாங்கினா யூஸ் ஆகுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால முடிஞ்சா யூஸ் ஆகும். இல்லாட்டி இப்போ வாங்கி வச்சுட்டு கொஞ்சமா படிச்சாலும் அடுத்த தடவை படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி, ரைட். இப்ப ஏபிசி அனாலிசிஸ். சோ ஏபிசி அனாலிசிஸ் சோ இதை ஏபிசி அப்படின்னு பிரிப்பாங்க. ஏபிசி அப்படின்னு பிரிப்பாங்க. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து காஸ்ட்லியா இருக்கும். ஏ வந்து காஸ்ட்லி பிளஸ் இன் நம்பர். சரிங்களா? இந்த இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பி வந்து மீடியம். சோ ரேட் வந்து மீடியமா இருக்கும், நம்பர்ஸ்லயும் வந்து மீடியமா இருக்கும். பி எது? பி. சி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பரா இருக்கும். ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? லார்ஜ் இன் நம்பர். சோ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னது? நமக்கு கேட்ட கொஸ்டின் லார்ஜ் இன் கிளாஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் ஜெனரலி லார்ஜ் இன் நம்பர்னா சி. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதுல வந்து இந்த ஏவை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் அமௌண்ட் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு? 10% ஆஃப் பொருட்களுக்கு. சரிங்களா? 10% ஆஃப்
பொருட்களுக்கு ப்ராடக்ட்ஸ் சரியா 10% ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு 70% அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல வந்து 20% ஆஃப் அமௌண்ட் 20% ஆஃப் ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணுவோம் சீல பாத்தீங்கன்னா 10% ஆஃப் அமௌண்ட் 70% ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து இப்படியே டிஃப்ரெண்டா பர்சன்டேஜ் வச்சும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்ல ஏபிசி அனாலிசிஸ்ல கேட்டிருக்காங்க. தயவு செய்து இதை புரிஞ்சு வச்சுக்காங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதுலதான் சரியா. அடுத்து அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபை த நான் பிரஸ் டூல் ஆபரேஷன். அதாவது நான் பிரஸ் டூல் ஆபரேஷன்ல எது ஐடென்டிஃபை, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க சரிங்களா. 22வது கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லாட்டிங். ஸ்லாட்டிங் வந்து நான் பிரஸ் டூல் ஆபரேஷன். மற்றதெல்லாம் பிரஸிங் ஆபரேஷன். பஞ்சிங், பிளாங்கிங், எக்ஸ்ட்ரூஷன் இதெல்லாம் வந்து பிரஸிங் ஆபரேஷன்ல வரக்கூடியது. ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஹோல்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் எக்ஸெப்ட். ஸோ எல்லாமே ஹோல்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒன்றை தவிர. என்னது? ஸ்லாட்டிங்கா, பிளாங்கிங்கா, எக்ஸ்ட்ரூஷனா, லான்சிங்கா. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்லாட்டிங். ஆப்ஷன் ஏ ஸ்லாட்டிங் சரியா. Which of the following process is used for manufacturing of steel balls for ball bearings? அதாவது ball bearing உள்ள steel balls மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்ன விதமான ப்ராசஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆப்ஷன் ஏ டை காஸ்டிங், ஆப்ஷன் பி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், ஆப்ஷன் சி ஹோல்டு ஹீட்டிங், ஆப்ஷன் டி மில்லிங். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹோல்டு ஹெட்டிங் சரியா. சோ இந்த 2007 கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இதுக்கு உண்டான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. 2 or more operations are performed at one station of the press in every stroke of the ram in here. அது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எவ்ரி ஸ்ட்ரோக்குக்கு ரேம் என்னது எந்த மாதிரி டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. சிம்பிள் டை, காம்பினேஷன் டை, காம்பவுண்ட் டை, ப்ராக்ரெசிவ் டை. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் டை தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 அல்லது 3 ஆபரேஷன் யூஸ் பண்றப்ப காம்பவுண்ட் டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மெட்டல் பேட்டர்ன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார். மெட்டல் பேட்டர்ன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்மால் காஸ்டிங், லார்ஜ் காஸ்டிங், ப்ரிசைஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்டிங்ஸ் சரியா. ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. 26க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்டிங்ஸ் தான் மெட்டல் பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகும். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்டிங்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து வேக்ஸ் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்றாங்க சரிங்களா. வேக்ஸ் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு ஃபார் செல் மவுண்டிங், டை காஸ்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், சென்ட்ரிபிகல் காஸ்டிங். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் சரியா. அடுத்து in the manufacture of pipes by centrifugal castings cores are made by பைப் மேனுஃபேக்சரிங் பண்றப்ப சென்ட்ரிபிகல் காஸ்டிங்ல கோர் எதுல மேட் பண்றாங்க, கிளேவா, ஹார்ட் ஸ்டாண்டா, பிளாஸ்டிக்கா, நன் ஆஃப் தீஸா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ். ஸோ அப்ப இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் பைப்ஸ் எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் கோர்ஸ். ஸோ எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் கோர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சாண்ட் கோர்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க இந்த சென்ட்ரிபிகல் காஸ்டிங் கோர் மேட் பண்றதுக்கு. ஸோ கோர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கோர் அப்படின்றது யூஸ் இன்டர்னல் கேவிட்டி இன் த காஸ்டிங்ஸ். அதாவது காஸ்டிங்ஸ்ல இன்டர்னல் கேவிட்டியை யூஸ் பண்ணக்கூடியதான் பாத்தீங்கன்னா கோர். இதை கூட கேட்கலாம். இன்டர்னல் கேவிட்டி இன் த கோர்ஸ் இது காஸ்டிங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது டேஸ் அப்படின்னா கோர்ஸ் சரியா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் 29. Which of the following belongs to the category of plastic welding? So plastic weldingல எந்த கேட்டகரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், எக்ஸ்ப்ளோஷன் வெல்டிங். ஸோ 29 ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் என்பதுதான் பிளாஸ்டிக் வெல்டிங் கேட்டகரியில இருக்கக்கூடியது சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபில்லர் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன். ஸோ 30க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபில்லர் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் சீம் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், கேஸ் வெல்டிங். ஸோ எதுக்கு யூஸ் ஆகக்கூடாது 30வது. ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ் வெல்டிங்ல தான் ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ணுது. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய இதுல பத்த வைக்கிறதுக்கு அந்த ஒரு
பிராஸ் ராடு வச்சிருப்பாங்க. பிராஸ் ராடு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க கேஸ் மெட்டல்ல. ஸோ ஒரு ஓட்டையோ அந்த சைலன்சர் ஓட்டையோ ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சைலன்சர் ஓட்டைக்கு மேல அந்த ஃபில்லர் மெட்டல், அதாவது பிராஸ் ஃபில்லர் மெட்டல் வச்சு யூஸ் பண்ணி ஹீட்டை ஜென்ரேட் பண்றப்ப அந்த ஓட்டையை ஃபுல்லாக அந்த பிராஸ் மெட்டல் வந்து உருகி அந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்க நிறைய அப்ளிகேஷன் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க சரிங்களா கேஸ் வெல்டிங். அடுத்து கிராசிங் இஸ் aborting the project, reducing time for few of activities, complete the project, reducing the cost of the project அப்படின்னு கேட்டிருக்காங்க. 31வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராசிங்னா reducing time for a few activities, reducing time for a few activities. Next, critical path method is good for, இத கூட கேட்கலாம் ஸ்ட்ரெயிட்டா CPM அப்படின்னு சொல்லுவாங்க. CPM இதோட ஃபுல் அப்ரிவேஷன் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்டா கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்களா, லார்ஜ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்களா? போத் த ஸ்மால் அண்ட் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ், நெய்தர் ஸ்மால் நார் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். 32 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். சரியா? அடுத்து எமர்சன் பிளான் இஸ் பேஸ்ட் ஆன், எமர்சன் பிளான் அது வந்து எதுக்கு பேஸ் பண்ணிருக்கு? ஸ்டாண்டர்ட் டைமா, டைம் சேவ்டா, டைம் ஒர்க்டா, டைம் சேவ்டா அண்ட் டைம் ஒர்க்டா? ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 200 கொஸ்டின். ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா இதே மாதிரி ரெகுலரா நீங்க டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் கிட்ட எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் கொடுக்க போறோம், தரமா கொடுக்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? எமர்சன் பிளான் இஸ் பேஸ்ட் ஆன் 33. ஆன்சர் என்ன? டைம் ஒர்க்டு. ஸோ எமர்சன் வந்துருச்சுன்னா டைம் ஒர்க்டு எமர்சன் பிளான். அடுத்து both Rowan plan and 50-50 Halsey plan will provide the same earning when the actual time is dash the standard time. அதாவது ரோவன் பிளான்லயும் 50-50 Halsey பிளான்லயும் சேம் ஏர்னிங் வருது. அப்ப ஆக்சுவல் டைம் வந்து எதுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட் டைம்ல இருக்கும் அப்படின்றது கேட்டுருக்கேன். 34. ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா 1/2 of the standard time, 1/2 of the ஸ்டாண்டர்ட் டைம்ல இருக்கக்கூடியதா இருக்கும். எது? ரவுண்ட் பிளான்லயும் 50-50 ஆல்சி பிளான்லயும் ஆக்சுவல் டைம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 35. A company spends considerable amount on publicity to promote sales. This expenditure in break-even chart is shown below the line. Shown below the line. So 35வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கம்பெனி கன்சிடரபிள் அமௌண்ட் பப்ளிசிட்டிக்காண்டி சேல் பண்ற ப்ரொமோட் காண்டியும் யூஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிரேக் ஈவன் சார்ட்ல பிலோ த லைனா இருந்துச்சுன்னா அது என்ன லைன் அப்படின்னு கேட்டோம். பிக்ஸ்டு காஸ்ட் லைன், வேரியபிள் காஸ்ட் லைன், டோட்டல் காஸ்ட் லைன், சேல்ஸ் ரெவென்யூ லைன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் லைன். ஏன்னா இந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதை பொறுத்து. சரியா? அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் வேர், பிரேக் ஈவன் is the point where, so எந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் அக்யூரேட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சேல்ஸ் ரெவன்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் லைன் இன்டர்செக்ட். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் ரெவன்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது என்னவா இருக்கும்ன்றதையும் கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து பிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் ரெவன்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் லைனும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா. சரியா? 37வது the most important function of inventory control is, so inventory control oda most important function enna appdi pathina stock control system to run the stores effectively, technically responsibility for the state of materials. All of this enna meina all of this இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது inventory control தான். Next, for a small scale industry the fixed cost per month is 5,000. The variable cost per product is 20 and sales price is 30 per piece. The break even production per month எவ்வளோ அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எழுதுறேன். இதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்றத இந்த இடத்துல எழுதுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. BEV பிரேக் ஈவன் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இதான் ஃபார்முலா. பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு இதான் ஃபார்முலா. எது கொடுத்தாலும் ஆல்டர்னேட் பண்ணி போட கத்துக்காங்க. இது முக்கியமான ஃபார்முலா. நிறைய தடவை இந்த சம் கேட்டிருக்காங்க. சரியா?
break even points equal to fixed cost divided by sales price minus variable cost. அப்ப fixed cost எவ்வளோ 5000 rupees. சரியா? அதுக்கப்புறம் sales price எவ்வளோ 30 minus 20 variable cost. ஸோ இப்போ அடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 5000 கீழே வந்து 10 வரும். 10 வரப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி கொடுத்தீங்கன்னா 500 வரும். புரியுதா? 5000 வரும் divided by 10 வரீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எடுத்தீங்கன்னா 500. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். புரியுதாங்க? ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஜாப் எவாலுவேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் த, அதாவது 39வது கொஸ்டின், ஜாப் எவாலுவேஷன் மெத்தட் எதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது? 39வது கொஸ்டின். ஸோ ரிலேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஜாப், workers performance on a job, worth of the machine, value of overall production. 39. So என்னன்னு பாத்தீங்கன்னா value of overall production. job evaluation எதுக்கு யூஸ் ஆகுது? value of overall production. The factors which are to be considered while developing a good wage incentive plan will include, அதாவது எந்த ஃபேக்டர் வந்து குட் வேஜ் இன்சென்டிவ் பிளானுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது 40வது கொஸ்டின். அடிகேட்டிவ் இன்சென்டிவ், easy of administration, guaranteed basic pay, all of these. ஸோ 40வது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா all of these. சரியா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட மெட்டீரியல் வேணும்னா தயவு செய்து வாங்கிக்கோங்க. எல்லா விதமான ஏஇ எக்ஸாமுக்கு எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டுக்குமே மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்ம மெட்டீரியல் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஈஸியா தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆகிடலாம். ஏன்னா ஏஇ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான வீடியோனா நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். சரிங்களா? தயவு செய்து இப்போ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வெப்சைட்ல வேணுங்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, இது இப்போ வாங்கினாலுமே உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டேன். எக்ஸாம் பக்கம் வந்துச்சு யூஸ் ஆகுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், உடனே வாங்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களால முடிஞ்சதை படிங்க. சரிங்களா? உங்களால முடிஞ்சதை படிங்க. சரியா? அடுத்து 41வது கொஸ்டின். Which one of the following is true in the case of dot matrix printer? dot matrix printerல எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சீரியல் பிரிண்டரா, கேரக்டர் பிரிண்டரா, இம்பாக்ட் பிரிண்டரா, ஆல் ஆஃப் திஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 41 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ். அது சீரியல் பிரிண்டரா இருக்கும், கேரக்டர் பிரிண்டரா இருக்கும், இம்பாக்ட் பிரிண்டரா இருக்கும். சரிங்களா? டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அடுத்து punched hard hash. punched hard hash என்னென்ன இருக்கும்? 8 rows 60 columns, 10 rows 72 columns, 12 rows 80 columns, 16 rows 100 columns. 42 ஆன்சர் என்ன? பஞ்சில் கார்டு வந்துச்சுன்னா 12 rows 80 columns. ஸோ இதே ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கலாம். தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சில் கார்டுனா 12 row இருக்கும், 80 column இருக்கும். சரிங்களா? அடுத்து மைக்ரோ கம்ப்யூட்டர் இஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 43. smallest computer designed for single user, designed for multiple user. ஸோ மைக்ரோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னது, அப்போ ஸ்மாலஸ்ட் வரும். அதே மாதிரி சிங்கிள் யூசராக இருக்கும். ஸோ போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். 43க்கு போத் ஏ அண்ட் பி. ஸோ இதுக்குண்டான யூனிட்ல நம்மளோட நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து சிலபஸ் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, அங்க பாருங்க சாம்பிள்லயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். மெக்கானிக்கல் சாம்பிள் இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ மெக்கானிக்கல் சாம்பிள்ல இங்க இருக்கு பாருங்க, யூனிட் 7 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்குன்றது எல்லாமே நம்ம பக்காவா கொடுத்துருப்போம். இது வந்து எம் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனாலதான் இங்க பாருங்க, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஃப்ளோ சார்ட். ஸோ கிளாசிபிகேஷன் தெரியுதா? மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர் டிசைன் ஃபார் இண்டிவிஜுவல் யூஸ். ஸோ இண்டிவிஜுவல் யூஸ், சிங்கிள் யூஸ்க்காகவும் என்ன பண்ணுவாங்க, இது வந்து மைக்ரோ லெவல்லையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். அந்த வந்து கொஸ்டின்ஸை வந்து இன்டைரக்டா கேட்பாங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஸோ வேணுங்கிறவங்க கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. சரியா? அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் that deal with discrete data are called dash computers. discrete data are called dash computers. மைக்ரோவா, ஹைபிரிட்டா, டிஜிட்டலா, அனலாகா? 44 questions. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக். discrete dataனா அனலாக் அப்படின்றத நான் வச்சுக்கேன். In depreciation, the method of charging the sum annually with compound interest called is.
அதாவது மெத்தட் ஆஃப் சார்ஜிங் சம் ஆனுவலி வித் காம்பவுண்ட் ரெசிஸ்டா இருந்துச்சுன்னா அது என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், சிங்கிங் பன் மெத்தட், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், ரீவேல்யூஷன் மெத்தட். 45 ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா? நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ எல்லா வீடியோவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 200க்கு இத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்றது கீழே போடுங்க. உங்களோட எபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. 200க்கு இத்தனை கொஸ்டின் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத்தனை கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் வரும்ன்றத உங்களோட எபிலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கலாம். Merit rating is the method of determining the merit rating is the method of determining the task, relative values of job, worth of machine, workers performance on job, value of overall production. இது வந்து value of overall productionன்றத முன்னாடி நம்ம பார்த்து வந்த ஞாபகம் இருக்கா? 46 overall production. Job evaluation method எது யூஸ் ஆகுது? Value of overall production. இது வந்து job evaluation. சரியா? இந்த டி. ஸோ 46 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஜாப். அப்ப மெரிட் ரேட்டிங்னா ஒர்க்கர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஜாப் கொண்டு வரதா இருக்கு. வேல்யூ ஆஃப் ஓவரால் ப்ரொடக்ஷன் ஜாப் எவாலுவேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுக்குள்ளலாம் வரும் அப்படின்னு? ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் என்ன? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 47 வந்து டி, நன் ஆஃப் திஸ். சோ இது எதையுமே இன்க்ளூட் பண்ணாது. ஏன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டாக்ஸ் இதெல்லாம் வரும் சரிங்களா? இன்டைரக்ட், டைரக்ட் வரும். சோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதுல எதையுமே இன்க்ளூட் பண்ணாது. சரியா? ஓகே. அடுத்து லைன் ஆர்கனைசேஷன் இஸ் சூட்டபிள் ஃபார். லைன் ஆர்கனைசேஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் sugar industries, oil refining industries, spinning and weaving industries, all of these. 48 க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, all of these. சரிங்களா? லைன் ஆர்கனைசேஷன் சுகர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஒரு சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் ரிஃபைனிங், ஸ்பின்னிங் அண்ட் வீவிங்ஸ் எல்லாத்துக்குமே லைன் ஆர்கனைசேஷன் சூட்டபிள் ஆகும். சரியா? சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் சூட்டபிள் ஆகும்னு அப்படியே இன்டைரக்டா கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 49 the type of organization preferred for a steel industries is. so இப்ப பார்த்தோம் சுகர் இதுக்கெல்லாம். இப்ப ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 49வது கொஸ்டின். சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா லயன், ஸ்டாஃப் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். லயன், ஸ்டாஃப் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். 49. சரியா? அடுத்து 50 retention of cost competitiveness is the function of retention of the cost component. Methods of engineering, finance department, production planning and control, personal management. So 50வது क्वेश्चनக்கு production planning control PPC. சரியா? retention of cost competitiveness. So 50 क्वेश्चन பார்த்திருக்கோம். இன்னும் 200 क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க? சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. அதே மாதிரி 200 கொஸ்டினுக்கு எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் இது தவறா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? The efficiency of centrifugal pump is maximum when its blades are. அதாவது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல எஃபிஷியன்சி மேக்ஸிமமா இருக்கிறப்ப அதோட பிளேட்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும், பெண்ட் ஃபார்வர்டா இருக்கும், பெண்ட் பேக்வர்டா இருக்கும், பெண்ட் ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பேக்வர்ட். 51வது क्वेश्चन. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ட் பேக்வர்ட். சோ இப்போ இது அப்படியே கேட்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல பெண்ட் பிளேட்ஸ் வந்து பெண்ட் பேக்வர்டா இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? மேக்ஸிமம், மினிமம், 0, நன் ஆஃப் திஸ். அப்ப என்ன இருக்கும்? மேக்ஸிமம். அப்படியே உல்டால கிடையா क्वेश्चंस கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து the angle of taper on draft tube is. சோ இதோட क्वेश्चन பேப்பரை வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம்ல போட்டுருவோம். டெலிகிராம்ல என்ன பண்ணிடுவோம்? இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டுருவோம். ஒவ்வொரு நாள் முடிஞ்சதை அடுத்த நாள் டெலிகிராம் போட்டுருவோம். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? the angle of taper on draft tube. டிராஃப்ட் டியூபோட ஆங்கிள் ஆஃப் டேப்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52வது क्वेश्चन. சோ லெஸ் தென் 8 டிகிரி. 52க்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா
less than 8 degree. சரிங்களா? அடுத்து belt on wheel turbine is used for. belt on wheel turbine எதுக்கு யூஸ் ஆகுது? 53. thermal power station, idle power station, nuclear power station, all of this. ஆன்சர் பண்ணுங்க நீங்க. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா all of these. all of these என்றதான் கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் Francis turbine is best suited for. So sometimes கேட்கலாம் belt on wheel turbine க்கு யூஸ் மேட்ச் ஆகாத ஒண்ணு என்ன? thermal power, idle power, nuclear power. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் அப்படின்னு கேட்கலாம். ஹைட்ரோ பவர் அப்படிங்கலாம். அப்ப ஹைட்ரோ பவர் தான் மேட்ச் ஆகாது belt on wheel turbine க்கு. இந்த மாதிரி அதாவது ஆல்டர்னேட் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. நீங்க படிக்கிறப்ப எந்த மாதிரிலாம் क्वेश्चंस வேணும், சோ அதோட வீடியோலாம் வந்து ஆல்ரெடி போட்டுருக்கோம். கொஸ்டின் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து போய் பாருங்க. சரியா? ரைட். Francis turbine is best suited for. Francis turbine எதுக்கு சூட் ஆகும் பெஸ்டா அப்படின்னு கேட்கலாம். 54 எதுன்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஹெட் அப்ளிகேஷன் ஃப்ரம் 24 மீட்டர் டு 180 மீட்டர். Francis turbine எதுக்கு யூஸ் ஆகுமா? மீடியம் ஹெட் அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் ஆகும். 54 ஆப்ஷன் ஏ. from 24 மீட்டர் டு 180 மீட்டர் வரைக்கும் யூஸ் ஆகும். சரியா? அடுத்து reciprocating pumps are no more to be seen in industrial application because so industrial applicationல reciprocating pump யூஸ் ஆக மாட்டேங்குது. so அதுக்குண்டான ரீசன் lower discharge, lower speed of operation, necessity of air vessel, high initial and maintenance cost. so 55 என்னன்னு பாத்தீங்கன்னா discharge வந்து லோயரா இருக்கும். எதுக்குல? reciprocating pumpல. அதனாலதான் அதை இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. for starting an axial flow pump its delivery valve. for starting an axial flow pump its delivery valve should be closed இருக்குமா ஓபனா இருக்குமா depends upon starting condition. should be partially open and partially closed. axial flow pumpல delivery valve எப்படி இருக்கும் starting positionல அப்படின்னு கேட்கலாம். 56 open should be open. சரியா? next in case of safer 57வது question for finish machining the practice is to use maximum feeds at higher speed, maximum feed at lower speed, maximum feeds at slow speed, maximum feed at high speed. so answer பண்ணுங்க. safer 57வது question option D minimum feeds at high speed. மிஷினை வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு மினிமம் ஃபீட் வச்சுட்டு ஹை ஸ்பீட்ல ரொட்டேஷன்ல வைக்கணும். சரியா? அடுத்து the front clearance angle in case of shaper when the tool is the cutting position should be. so cutting position எந்த டிகிரில இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. front clearance angle 58 எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8 டிகிரி டு 10 டிகிரி. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? in Francis turbine runner the number of blade is generally the order of. Francis turbine the number of generally blades எவ்வளவு இருக்கும்? 59. so A ஆ B ஆ C ஆ D ஆ எதுன்னு பாத்தீங்கன்னா D. பிரான்ஸ்னா 16 அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. பிரான்ஸ்னா 16 டு 24. அடுத்து 60வது question specific speed for axial flow turbines varies from. specific speed for axial flow turbines varies from. so turbine ஓட ஸ்பீட் எவ்வளவு வேரியேட் ஆகுது? ஆப்ஷன் A B C D. so 60க்கு ஆன்சர் என்னன்னா 80ல இருந்து 200. 80ல இருந்து 200. சரியா? அடுத்து air vessels in a reciprocating pumps are used to. reciprocating pumpல air vessels எதுக்கு யூஸ் ஆகுது? பம்ப் ஹெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆக்சிலரேட்டிங் ஹெட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு, ஸ்மூத் அண்ட் ஃப்ளோக்கு, சேஃப் பம்பர் கேவிடேஷனுக்கு. சோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. சோ 61. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடியூசிங் ஆக்சிலரேட்டிங் ஹெட்ஸ் டு மினிமம். சரியா? ரெடியூஸ் ஆக்சிலரேட்டிங் ஹெட்ஸ் டு மினிமம். ஓகேவா? air vessels in the reciprocating pumps. okay அடுத்து 62 the slip in the case of reciprocating pump. reciprocating pumpல slip எந்த இதுல இருக்கும்? slip ஆச்சுனா
அது பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா 62வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லிப் வந்துச்சுன்னா ரெசிப்ரோகேட்டிங் மெம்பர்ல நெகட்டிவா தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆபரேஷன் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஆஃப் டர்பைன் மீன் the curves drawn at constant so 63வது கொஸ்டின் ஹெட் டிஸ்சார்ஜ் ஸ்பீடு வெலாசிட்டி so 63க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா curves drawn at constant discharge சரிங்களா ஆபரேஷன் கேரக்டரிஸ்டிக் கர்வ் வரப்ப the turbine main the curves drawn at constant discharge அப்படின்றதா கரெக்டான விடை 64 the flow in the welded casing outside the rotating impeller of centrifugal form flow ஆவறப்ப welded casing ஓட outsideல rotating impeller centrifugal pumpல இருந்துச்சுன்னா என்ன மாதிரி flow இருக்கும் radial flow axial flow free vortex flow forced vortex flow 64 free vortex flow நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க rotating impeller welded casing outside வந்துச்சுன்னா free vortex flow அடுத்து voice is the unit of so இதெல்லாம் வந்து கேட்பாங்க அடிக்கடி இது fluid mechanicsல கேட்கக்கூடிய क्वेश्चन அடிக்கடி voice is the unit for இதுன்னு பாத்தீங்கன்னா டைனமேட்டிக் விஸ்காசிட்டி இதே கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இதோட யூனிட் என்னன்னா ஸ்ட்ரோக் இதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து கேட்பாங்க சரிங்களா இந்த டைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி சம்டைம்ஸ் கேட்பாங்க அப்சல்யூட் விஸ்காசிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டாலும் பாய்ஸ் தான் டைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டாலும் பாய்ஸ் தான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா ஸ்ட்ரோக் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா அதோட யூனிட் வந்து ஸ்ட்ரோக் சரிங்களா சோ ஸ்ட்ரோக் ஆர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா ரைட் சோ இப்போ என்ன உங்களுக்கான क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குனான क्वेश्चन சோ இது ஆன்சர் சொல்லிட்டே உங்களுக்குனான क्वेश्चन 1 பாய்ஸ் equal to dash 1 பாய்ஸ் equal to dash நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி 1 stacks equal to dash meter square 1 strokes equal to dash meter square சோ இது ரெண்டுக்குனான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் சரிங்களா சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து 66 which of the following is an advantage of manometers ஓட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க accuracy high sensitivity little maintenance all of these 66 சோ என்னன்னு பாத்தீங்கன்னா மேனோமீட்டர் யூஸ் பண்றது அக்யூரசியாவும் இருக்கும் ஹை சென்சிட்டிவிட்டியா இருக்கும் லிட்டில் மெயின்டெனன்ஸா இருக்கும் ஆல் ஆஃப் தீஸாவும் இருக்கும் எல்லாமே இது காரணம் தான் சரிங்களா 67 the energy loss in flow through a nozzle as compared to venturi meter அதாவது எனர்ஜி லாஸ் வந்து நாசில்ல ஃப்ளோ ஆகிறப்ப வெஞ்சுரி மீட்டரை விட என்ன கம்மியா இருக்குமா கூட இருக்குமா இல்ல ரெண்டு டிபெண்டிங் ஆன் ஃப்ளோவை பொறுத்து இருக்குமா 67க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சேம் மோர் ஆர் லெஸ் டிபெண்டிங் ஆன் ஃப்ளோ சோ என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் கம்பேர்ட் டு வெஞ்சுரி மீட்டர் நாசில்ல இது பண்றப்ப உங்களுக்கு என்னவா இருக்கும் 67வது கொஸ்டின் மோரா இருக்கும் சரிங்களா அதிகமா இருக்கும் எனர்ஜி லாஸ் அடுத்து கப்லான் டர்பைன் சோ இந்த கப்லான் டர்பைன் பிரான்சிஸ் டர்பைன் பெல்ட் அண்ட் வெல் டர்பைன் இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இந்த டர்பைன்ல இருந்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா 5 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்குமே ஈஸியா நம்மளால அடிக்க முடியும் 5 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சம்டைம்ஸ்ல கேட்பாங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க பெல்ட் அண்ட் வீல் கப்லான் பிரான்சிஸ் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கப்லான் வீல் டர்பைன் is used where high head is available, has poor start load efficiency, inlet adjustable guide vanes and adjustable runner blades. So answer பண்ணுங்க ஆன்சர் தயவு செய்து பண்ணுங்க சோ ஆன்சர் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ நம்ம அதாவது 200க்கு எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 68க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கப்லான் டர்பைன் வந்து அட்ஜஸ்டபிள் ரன்னர் பிளேட்ஸை கொண்டு வந்திருக்கோம் அட்ஜஸ்டபிள் ரன்னர் பிளேட்ஸ் fluid is a substance which offers no resistance to change of gas fluid வந்து ஒரு substance no resistance to change of 69 so என்னன்னு பாத்தீங்கன்னா shape so மத்ததெல்லாம் சேஞ்ச் ஆகும் but no resistance to the change of shape வந்து சேஞ்ச் ஆகாது
அடுத்து இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் as மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கிறப்ப என்ன டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ். 70வது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் சரியான விடை. அடுத்து the mold is 71. The mold is housed in a hoop drag pouring basin flask. 71. So என்னன்னு பாத்தீங்கன்னா mold is housed in flask. சரியா? அடுத்து an airfish fitted with some kind of pipe extension is known as நாச்சு, நாசிலு, மவுத் பீஸ், எல்போ மீட்டர். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஸோ என்ன 72க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்போ மீட்டர். எது இது ஏர்ஃபீஸ் ஃபிட்டட் வித் சம் கைண்ட் ஆஃப் பைப் எக்ஸ்டென்ஷன் இஸ் நோன் அஸ். சரியா? அடுத்து of the various method of measuring discharge through the pipeline, the one with least loss of energy and direct readings is by means of. So என்ன வென்சிலிமீட்டரா, ஆர்பிஎஸ் பிளேட்டா, நாச்சா, traversing pitted static bar bomb. Measuring discharge through a pipeline, least loss of energy எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கோம். 73. So என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ் பிளேட். 73க்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஆர்பிஎஸ் பிளேட். அடுத்து the jet ratio in Belton wheel lies between, நான் சொன்னேன்ல Belton wheel type turbine, Francis turbine, Kaplan turbine. இதுல இருந்தே 6 to 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்றதுக்கு நிறைய கொஸ்டின் இப்ப பார்த்த வரைக்கும் 4-5 கொஸ்டின் பார்த்துட்டோம். அது போக இன்னும் வரிசையா 3 கொஸ்டின். சரியா? the jet ratio in Belton wheel lies between, jet ratio Belton wheel ல எந்தெந்த லிமிட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 74 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 to 10. 6 to 10. In a Francis turbine, maximum efficiency is obtained when, Francis turbine maximum efficiency எந்த இடத்துல accurate ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ relative velocity is radial at the outlet, absolute velocity is the radial at the outlet, velocity of flow is constant, guide when angle is 90 degrees. 75 answer என்ன? So absolute velocity as the radial at the outlet. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So sometimes கேட்கலாம், in Francis turbine absolute velocity is the radial at the outlet இருந்துச்சுன்னா efficiency எப்படி இருக்கும்? maximum, minimum, 0. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? maximum இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து the modern Francis turbine is essentially, 76. Tangential flow turbine, mixed flow turbine, axial flow turbine, radial flow turbine. Francis turbine மாடர்ன் ஆனிச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். 76 axial flow turbine. Francis turbine வந்து axial flow turbine இருக்கும். A Kaplan turbine is here. 77 low gate axial flow turbine, high gate axial flow turbine, high gate mixed flow turbine, invert flow impulse turbine. 77. So என்ன பாத்தீங்கன்னா low head axial flow, அதாவது கலோக்கி ஆக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலோக்கி ஆக்ஸ் இது வந்து ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கலோக்கி ஆக்ஸ் அது என்ன? கலோக்கி ஆக்ஸ் கான்றது கப்ளான் டர்பைன், லோ ஹெட்டா இருக்கும், ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனா இருக்கும். அதாவது கலோக்கி ஆக்ஸ் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கண்டிப்பா நீங்க அடிப்பீங்க. பட் நம்மளோட ஷார்ட்கட் தான் ஞாபகம் வரும். சரியா? கப்ளான் டர்பைன் இருந்துச்சுன்னா கலோக்கி ஆக்ஸ், கானா கப்ளான், எல்ஓனா லோ, ஹச்சினா ஹெட், ஏஎக்ஸ்னா ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன். சரியா? அடுத்து 78 the value speed ratio for a Kaplan turbine is, நான் சொன்னேன்ல கப்ளான் டர்பைன், பிரான்சிஸ், இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 78 A B C D எது வரும்? ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் கப்ளான் டர்பைன். 78க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.9. Suggest the turbine that works under a head of 30 meter, runs at 400 rpm and develops 15,000 kilowatt power. 79 ஆன்சர் சொல்லுங்க. 79க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி
ப்ரொப்பல்லர். ஸோ இந்த இதில் வந்து 4000 RPMs, அதாவது 400 RPM 15,000 கிலோவாட் பவர் 30 மீட்டர்ஸ்னா ப்ரொப்பல்லராக வரும். ஸோ இதில் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன அப்படின்றதையும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பெல்ட் ஆன் டர்பைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்லான் டர்பைன். கப்லான், அடுத்து வந்து பிரான்சிஸ். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க. 3 டர்பைன் மிக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த பெல்ட் ஆன் டர்பைன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் அண்டு லோ ஃப்ளோ ரேட். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஹை ஸ்பீட் அண்ட் லோ ஃப்ளோ ரேட், சரிங்களா? சாரி, ஹை ஹெட் சரிங்களா? அடுத்து கப்லான் பாத்தீங்கன்னா லோ ஹெட் அண்ட் ஹை ஃப்ளோ ரேட். இது பிரான்சிஸ்னா மீடியம் ஹெட் அண்ட் மாடரேட் ஃப்ளோ ரேட், சரியா? பெல்டானா ஹை ஹெட் லோ ஃப்ளோ ரேட், ஹை லோன்னு வரும். கப்லானா லோ ஹை, காலோக்கி, சரியா? இது காலோக்கி, இது வந்து பெகிலோ. ஸோ ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபரெண்டா இருக்கும். பட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, பெகிலோ. பெல்டானா ஹை ஹெட் லோ ஃப்ளோ ரேட், கப்லானா கலோக்கி. கப்லானா லோ ஹெட் ஹை டர்பைன். பிரான்சிஸ்னா என்னது? ஃபெமிமோ இல்லாட்டி ஃப்ரெமிமோ. அதாவது பிரான்சிஸ் மீடியம் ஹெட் மாடரேட் ஃப்ளோ டர்பைன். ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி தான் சொல்றேன், சரிங்களா? பெல்டானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் இம்பல்ஸ் டர்பைன். இதுவும் கேட்டிருக்காங்க. டேஞ்சன்ட் இம்பல்ஸ் டர்பைன் எது? பெல்டான், சரியா? அடுத்து கப்லான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இது நம்மளா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் எது? கப்லான். பிரான்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டர்பைன்ல இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்டானா டேஞ்சன்ட் இம்பல்ஸ் டர்பைன், கப்லானா ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், பிரான்சிஸ்னா மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இதை வச்சு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நிறைய தடவை மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இதுல இருந்து இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்காண்டி. பிரான்சிஸ், கப்லான், ப்ரொப்பல்லர் டர்பைன்ஸ் fall under the category of. So பிரான்சிஸ்னா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். சாரி, கப்லான்னா ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், பிரான்சிஸ்னா மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இதுல என்ன கேட்பாங்கன்னா பிரான்சிஸ் இஸ் கால்ட் அஸ் மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், கப்லான் இஸ் கால்ட் அஸ் ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப ப்ரொப்பல்லர். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80வது கொஸ்டினுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன்ஸ். ஸோ பிரான்சிஸ், கப்லான், ப்ரொப்பல்லர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன். அப்ப 80க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இம்பல்ஸ்னா என்னது? இம்பல்ஸ்க்கு பெல்ட் ஆன் வீல் டர்பைன், அதான் டேஞ்சன்ட் இம்பல்ஸ் டர்பைன். சொல்லுமா? டேஞ்சன்ட் இம்பல்ஸ் டர்பைன். ஸோ நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், சரியா? 81வது கொஸ்டின், which treatment on teeth surface is not heat treatment? அதாவது which treatment on teeth surface not a heat treatment கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேஸ் கார்பரேசிங், ஆப்ஷன் பி சூட் பீனிங், ஆப்ஷன் சி நைட்ரேட்டிங், ஆப்ஷன் டி இண்டக்ஷன் ஹார்டனிங். 81க்கு ஆன்சர் பண்ணுங்க. எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சூட் பீனிங், சரிங்களா? இதான் வந்து ஆப்ஷன் பி. 82 சாஃப்ட் இன் 2 parallel planes but at right angles cannot be connected. சாஃப்ட் வந்து 2 parallel planeல இருக்கு, ஆனா அதோட ரைட் ஆங்கிள் கனெக்ட் பண்ண முடியல. அது என்ன கியர்? ஸோ ஆல்ரெடி கியர் வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம், கியர் வீடியோஸ் நேற்று தான் போட்டிருப்போம். ஸோ அதை போய் பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கியர் அப்படின்றது. ஸ்பைரலா, பெவலா, வார்ம் அண்ட் வார்ம் வீல்ஸா, ஹெலிக்கல் கியர்ஸா அப்படின்றது கேட்டிருப்போம். ஆன்சர்
82 ஆப்ஷன் டி ஹெலிகல் கியர்ஸ். இதுலதான் என்னது ஆங்கிள் இருக்கும், ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கக்கூடியது ஹெலிகல் கியர். சரியா? அடுத்து 83 which one is not solid state welding? Friction, explosive, stud, ultrasonic? Answer 83 க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டட் வெல்டிங். சோ எது நான் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் இல்லனா ஸ்டட் வெல்டிங், மத்த ஃபிரிக்ஷன், எக்ஸ்ப்ளோசிவ், அல்ட்ராசோனிக்னா சாலிட் ஸ்டேட் வெல்டிங். சரியா? அடுத்து மோனல் மெட்டல் இஸ் யூஸ்ட் a pillar rod when welding. மோனல் மெட்டல்ல பில்லர் ராட்ல யூஸ் பண்ணுவாங்க. என்ன என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, லோ கார்பன் ஸ்டீலா, கார்பன் ஸ்டீலா, காஸ்ட் அயர்ன்? 84 ஆப்ஷன் டி காஸ்ட் அயர்ன். ஆப்ஷன் டி காஸ்ட் அயர்ன். அடுத்து which welding method is preferable by gray CI? gray CI gray cast ironக்கு எந்த வெல்டிங் மெத்தட் யூஸ் ஆகும்? gray CI னா gray cast iron. அத ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? which weld method யூஸ் ஆகும்? submerged arc, gas flame, MIG, dig. 85 எது பாத்தீங்கன்னா dig தான் வந்து gray cast ironக்கு யூஸ் ஆகும். அடுத்து the most suitable metals for die casting are? The most suitable metals for die castings are zinc and its alloys, copper alloys, aluminum alloys, lead and its alloys. 86 so option A zinc and its alloys. die casting யூஸ் ஆகிறது zinc and அதோட alloys தான். சரியா? next the mold cracks after drying it indicates. mold cracks after drying it indicates எதை indicate பண்ணும்? excess of clay, lack of clay, coarse irregular grains, coarse regular grains. so option A B C D ல எது ஆன்சர்? 87 so என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A. சரியா? ஓகே. so எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. அடுத்து ஏஇ எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே. இது வந்து அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிஎன்எம்ஏ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஈவன் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்குமே யூஸ் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சிலபஸ் சாம்பிள் எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? In termite welding, the joint is made by deposition of. termite welding ல joint வந்து made ஆகுது எதோட deposition? steel, iron oxide, mixture of iron oxide and aluminum oxide. 88 so என்னன்னு பாத்தீங்கன்னா mixture of iron oxide and aluminum. mixture of iron oxide and aluminum. 89 thin gears can be conveniently manufactured by. thin gears can be conveniently manufactured by casting, stamping, broaching, extrusion. 89 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாம்பிங். thin gears வந்து எதுல மேனுஃபேக்சர் பண்றாங்க? ஸ்டாம்பிங். சப்போஸ் கேட்கலாம் ஸ்டாம்பிங்ல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கியர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். thin gearsா, thick gearsா, steel gears இந்த மாதிரி கேட்கறப்ப ஸ்டாம்பிங் வரும். சரியா? அடுத்து 90 question 90 drilling machine used in automated manufacturing system or automated manufacturing systemத்துல drilling machine எதுக்காக யூஸ் பண்றாங்க? upright and radial drilling machines, radial and turret drilling machine, turret and multiple spindle and upright. 90 so என்னன்னு பாத்தீங்கன்னா turret and multiple spindle drilling machine. ஆப்ஷன் சி. சரியா? 90க்கு சி. அடுத்து 91 the RMS value of sinusoidal AC current is equal to its value of angle of RMS அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. சோ இது கூட அப்ரிவேஷன்ல கூட கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 91வது क्वेश्चन ஆப்ஷன் ஏ பி சி டி எது ஆன்சர்? 91க்கு 45 டிகிரி. 45 டிகிரி. அடுத்து 92 the EMF of fully charged lead acid cell is about dash volts. EMF னா என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா electromagnetic force. இதுவும் கேட்பாங்க. electromagnetic force. ஓகே. so 92 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2.1 volts. சரிங்களா? 2.1 volt. அடுத்து 93
நியூட்டன் மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் நியூட்டன் மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் யூனிட்ஸை வச்சும் டெஃபைன்ஸை வச்சும் சம்டைம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, இல்லாட்டி விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கூட கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன் மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டார்க்கு தான் நியூட்டன் மீட்டர். எனர்ஜி அண்ட் ஒர்க்குக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குமே என்ன யூனிட் பாத்தீங்கன்னா ஜூல். இதோட யூனிட் என்னன்னா ஜூல். சரிங்களா? பவருக்கு வந்து வாட். சரியா? நான் வச்சு 1 கிலோவாட் H equals 1 kilowatt hour equals nearly dash kilocalories அப்படின்னு கேட்டிருக்கான். So 1 kilowatt hour is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 3000 1 kilowatt hour is equal to 3600. So option A வா B ஆ C ஆ D ஆ? 3600 ஏன் போடக்கூடாது, இது 3600 கிலோ ஜூல்ஸ்ல வரும். சரிங்களா? அங்க கேட்டிருக்கிறது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிலோ கேலரிஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 1 கிலோவாட் 1 calories equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 4.18 ஜூல்ஸ். 18 ஜூல்ஸ். ஸோ அப்ப இதை வச்சு இதை 3600 டிவைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 860 கிலோ கலோரிஸ். 860 கிலோ கலோரிஸ் அப்படின்றதா வரும். சரிங்களா? இந்த 4.18 ஆல 3600 கிலோ ஜூல்ஸை டிவைட் பண்ணோம்னா 860 கிலோ கலோரிஸ் வரும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிலோ ஜூல்ஸ்ல கேட்டாங்கன்னா 3600 வரும். சரியா? கிலோ கலோரிஸ்ல கேட்டாங்கன்னா 860 தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட், the magnetic force produced by a solenoidal depends on option A number of turns, current carried by it, its length, all of this 95. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, magnetic force produced by a solenoidal depends on எதை பொறுத்து இருக்கும், number of turns பொறுத்து இருக்கும், current carried by it பொறுத்து இருக்கும், its length பொறுத்து இருக்கும். ஸோ எல்லாமே வரும். சரியா? அடுத்து 96, torque of an induction motor is proportional to. So torque வந்து induction motorக்கு proportional to எதை பொறுத்து proportionalல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 ஆப்ஷன் A B C D. ஆப்ஷன் B root of V. அடுத்து 97, an induction motor is so called because of its operation depends on the phenomenon of. So A B C D. 97க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஹிஸ்டீரிசிஸ். சரியா? இண்டக்ஷன் மோட்டார்ல so called because operation depends on the phenomenon ஹிஸ்டீரிசிஸ் பொறுத்து இருக்கும். அடுத்து 98, which loss is not occurring transformer? Which loss is occurring in a transformer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. Option A core or iron loss, option B copper loss, option C friction and windage loss, option D none of the these. 98. So என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C. சரிங்களா? friction and windage loss. மத்ததெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல அக்யூர் ஆகும். இந்த friction and windage loss தான் அக்யூர் ஆகாது. 98. அடுத்து 99, the advantages of induction motors are A B C D. இண்டக்ஷன் மோட்டாரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா its speed reduces to some extent with increase in load as in the case of DC sun motor. இதான் வந்து அட்வான்டேஜஸ். அடுத்து 100வது क्वेश्चन, under normal running condition the wound rotor is. நார்மல் ரன்னிங் கண்டிஷன்ல wound rotor எப்படி இருக்கும், லாங் சர்க்யூட்டா, ஷார்ட் சர்க்யூட்டா, நார்மல் சர்க்யூட்டா, none of this. ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி none of this. சரியா? ஓகே, 100 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 100 கொஸ்டினுக்கு எத்தனை பேரு போட்டிருக்கீங்க, எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணு. சரிங்களா? கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ 100 கொஸ்டினுக்கு எவ்வளவு ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் சிலபஸை பேஸ் பண்ணி பக்காவா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க யோசிக்காம வாங்குங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான் இப்ப வாங்கினாலும் இப்போதைக்கு பிடிஎஃபா படிச்சுட்டு அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
ஒவ்வொரு யூனிட்டா நீங்க வந்து படிக்க படிக்க பிரிண்ட் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு புக்காவும் உங்களுக்கு வரும். மொத்தமா பிரிண்ட் எடுக்கிறத விட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மொத்தமா பிரிண்ட் எடுக்கிறத விட ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப படிக்கிறாங்க வேணுங்கிறத பிடிஎஃப் வாங்கி மொத்தமா படிச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைவ்ல தொடர்ந்து இருங்க. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. The ratio of polar moment of inertia 101வது question. The ratio of polar moment of inertia to the radius of shaft is known as shaft stiffness, flexural rigidity, torsional rigidity, torsional section modulus. So sometimes என்ன கேட்கலாம், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 101க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கேட்பாங்க, இந்த டார்ஷனல் செக்ஷன் மாடுலஸ் இஸ் கீழே டெஃபினிஷன் 4 இதுல டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. the ratio of the polar moment inertia to the radius of the shaft, அதான் வந்து செக்ஷன் மாடுலஸ் உள்ள டெஃபினிஷன். சரியா? 102வது क्वेश्चन. springs or elastic bodies which absorb energy due to, so option A B C D. ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஸோ டெய்லிக்கு உங்களுக்கு வரும் கண்டிப்பா மாடல் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லா வந்து டெய்லிக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸாம் போறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? springs or elastic bodies which absorbs energy due to 102வது क्वेश्चन. ஆப்ஷன் பி compression. compression. when equal and opposite torques are applied at the two ends of shaft, ரெண்டு ஷாஃப்ட்லயும் ஈக்குவலாவும் ஆப்போசிட்டாவும் டார்க்ஸ் அப்ளை ஆகுது. அந்த டைம்ல அது டென்ஷனா இருக்குமா, மோஷனா இருக்குமா, கம்ப்ரெஷனா இருக்குமா, டார்ஷனா இருக்குமா? 103வது क्वेश्चन. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி டார்சன். ஆப்ஷன் டி டார்சன். சோ டார்சன் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, டார்சன் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியுமா? சோ இதுவும் கேட்டிருக்காங்க, டார்சன் ஈக்குவேஷனும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? சோ டார்சன் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடவை கேட்டதுக்கு ரிப்பீட்டடா கேட்டதுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க தயவு செய்து நம்மளோட வெப்சைட்ல போய் பாருங்க, சாம்பிள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க, யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற காசு ஒர்த்தா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், காசை பே பண்ணணும். சரியா? ஸோ டார்சன் ஈக்குவேஷன் tau by r is equal to t by j is equal to c theta divided by l. சோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. டவ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் இதை கூட டைரக்டா கேட்பாங்க, ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. இல்லாட்டி ஃபார்முலால இந்த டவ் எதை இண்டிகேட் பண்ணுது, ஆர் எதை இண்டிகேட் பண்றது. ஆர்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஷாஃப்ட், ஷாஃப்டோட ரேடியஸ் இண்டிகேட் பண்ணும். டி அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ட்விஸ்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் டார்க் ஆர் டார்க். அடுத்து ஜேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்து சி அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சின்றது. அடுத்து தீட்டா, தீட்டான்றது பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் டெஸ்ட். அடுத்து எல்ன்றது என்ன, லென்த் ஆஃப் த ஷாஃப்ட், லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். சரிங்களா? இதான் வந்து இந்த டார்சன் ஈக்குவேஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 104வது क्वेश्चन. springs used to absorb shocks in railway wagons and road vehicles are called as. ஸ்ப்ரிங் யூஸ் பண்றாங்க, அது வந்து ஷாக் அப்சர்வ் பண்றது. 104வது क्वेश्चन. 104 எதுன்னு பாத்தீங்கன்னா லேமினேட்டட் ஸ்ப்ரிங்ஸும் லீவ் ஸ்ப்ரிங்ஸ், both A and C, both A and C. Next, the ultimate tensile stress of mild steel compared to ultimate compressive stress. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
ஆன்சர் சொல்லுங்க. இனிமேல் வெயிட் பண்ணி தான் சொல்ல பாரு, மூச்சு வாங்குது. சோ பொறுமையாக தான் சொல்லுவேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. The ultimate tensile strength of mild steel compared to ultimate compressive stress is same or less or more or less depending upon the factors. 105 என்னன்னு பாத்தீங்கன்னா மோர். டென்சைல் ஸ்ட்ரெஸ் கம்பேர் பண்றப்ப கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும், அதிகமா தான் இருக்கும் மைல்ட் ஸ்டீல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து longitudinal stress in a thin cylinder. Longitudinal cylinder is thin cylinder is twice the hoop stress, 1/4 of the hoop stress, 4 times of the hoop stress, half of the hoop stress. ஆன்சர் பண்ணுங்க. நூத்தி ஆறுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா half of the hoop stress, half of the hoop stress. The intensity of stress which cause unit strain is called. 107 ஆன்சர் பண்ணுங்க. The intensity of stress which causes unit strain is called 107 modulus of elasticity. Modulus of elasticity அதான் வந்து intensity of stress which causes unit. அடுத்து which of the following material is most elastic? எது வந்து ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. A rubber, B brass, C steel, D plastic. ரொம்ப எலாஸ்டிக். ஆப்ஷன் சி ஸ்டீல். ஏன் அப்படின்னா இந்த ரப்பர், பிராஸ், பிளாஸ்டிக் இதுவும் எலாஸ்டிக்ல வரும், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக் ஆயிடும். ஆனா ஸ்டீல்ன்றது மேக்சிமம் லெவலுக்கு வந்து என்ன பண்ணலாம், எலாஸ்டிக் பண்ண முடியும், இழுக்க முடியும். அதான் ஸ்டீல். ஓகே. அடுத்து 109. The value of Poisson ratio for cast iron is. கேஸ்ட் அயனுக்கு பாய்சன் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ, பியா, சியா, டியான்னு சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் 200 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கடைசியில கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.23 to 0.27. அடுத்து 110வது கொஸ்டின். A beam is loaded as cantilever. If the load at end is increased, the failure will occur. Cantilever beam இருந்து லோட் அப்ளை ஆகுதுன்னா அதோட ஃபெயிலியர் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. மிடில்லையா, பிலோவா, சப்போர்ட்லையா, எனிவேர்ல? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சோ ஒரு கேண்டிலிவர் பீம், அதாவது கேண்டிலிவர் பீம்னா என்னது, ஒன் சைடு வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒன் சைடு வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த இடத்துல லோட் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல லோட் அப்ளை ஆகுது. இதான் ஒரு கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம்னா ஒன் சைடு, ஒன் ஃப்ரேம் வந்து ஒன் சைடு வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒன் சைடு வந்து லூஸா இருக்கும். இதான் வந்து இஃப் த லோட் அட் த எண்ட் இஸ் இன்க்ரீஸ், இந்த இடத்துல வந்து லோட இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா ஃபெயிலியர் எந்த இடத்துல, இப்ப இதுல லோட் அதிகமா கொடுத்தேன்னா அது இப்படி வரும். இப்படி வரப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு பிரேக் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த சப்போர்ட் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துலதான் உங்களுக்கு பிரேக் ஆகும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிராயிங் பாத்துக்கோங்க. 110க்கு ஆப்ஷன் சி, 110க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் when a dummy activity is introduced in a network? அதாவது டம்மி ஆக்டிவிட்டி இன்ட்ரோடியூஸ் இன் நெட்வொர்க், இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. Resource is allocated additionally, logical sequence of activities is disturbed,
ஆப்ஷன் சி யூனிக் நம்பரிங் சிஸ்டம் ஃபார் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் டைம் இஸ் கன்சியூம்ட் அடிஷனல் 111க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக் நம்பரிங் சிஸ்டம் ஃபார் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மெயின்டைன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது the ratio of shear stress to shear strain is known as. இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடிக்கடி டைரக்டா டெஃபினிஷனாவும் கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்க 112 ஆன்சர் சொல்லுங்க. Yes. Option C is a correct answer. Modulus of rigidity. அதே மாதிரி Poisson ratio gas 0.23227. Brittleness is opposite to. Brittleness எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்? 113வது क्वेश्चन. Toughness, plasticity, malleability, grip strength. 113 ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி பிளாஸ்டிசிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் 113. ஸோ ஆன்சர் எதுவும் தவறுதலா இருந்ததுன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணுங்க கீழே சொல்லுங்க சரிங்களா. 114 வித்தின் எலாஸ்டிக் லிமிட் இன் எ லோட் அண்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் இஸ். எலாஸ்டிக் லிமிட்ல லோட் அண்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், நன் ஆஃப் திஸ். 114. So directly proportional to the strainer, directly proportional to the strainer இருக்கும் சரியா. அடுத்து 115 Hooke's law holds goods up to. Hooke's law வந்து proportional limitல up to இருக்குமா, yield point elastic limit plastic limit. 115க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சோ 115 ஆப்ஷன் ஏ ப்ரொபோர்ஷனல் லிமிட். ஓகேவா, ப்ரொபோர்ஷனல் லிமிட். அடுத்து the property of material by virtue of which by body returns to its original shape after removal of the load is known as. அதாவது ஒரு இதுல லோட் அப்ளை பண்றோம், அந்த லோடை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துச்சுன்னா அது என்ன, டக்டிலிட்டியா, எலாஸ்டிசிட்டியா, பிளாஸ்டிசிட்டியா, ரெசிலென்ஸா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். 116க்கு என்ன ஆன்சர்? எலாஸ்டிசிட்டி. ரப்பர் இருக்கு பாத்தீங்களா, ரப்பர் ஒரு கட்டத்துக்கு மேல இழுத்துட்டு லோடு இழுத்து கொடுத்துட்டு திருப்பி விட்டீங்கன்னா அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும் சரியா. அது எலாஸ்டிக் ஆகிட்டே ஒரிஜினல் ஷேப்புக்கு வராம அது ஒரு ஷேப்பா உருவாச்சுன்னா அது பிளாஸ்டிசிட்டி சரியா. For a thin cylinder, the ratio of thickness to the internal diameter is the order of. Thin cylinderல the ratio of thickness to the internal diameter is the order of என்னவா இருக்கும்? 117 ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1/20. 1/20. Okay. Next question. The hoop stress in a thin cylindrical cell of diameter and wall thickness is subjected to internal pressure P. Hoop stress கொடுத்திருக்காங்க thin cylindrical cell. ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 118 என்னன்னு பாத்தீங்கன்னா VD/2T. VD by pressure வந்து என்னது? VD/2T தான் வந்து கரெக்டான ஆன்சர். நல்லா ஞாபகம். அடுத்து the radial stress in a thin spherical pressure vessel is என்னவா இருக்கும்? ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா, டபுளா இருக்குமா, ஹாஃபா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ரேடியல் ஸ்ட்ரெஸ் 119 என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஹூப் ஸ்ட்ரெஸ். ரேடியல் ஸ்ட்ரெஸ்ல ஸ்பெரிக்கல் பிரஷர் ஈக்குவல் டு ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அடுத்து 120 an increase in load at the free end of cantilever. So இந்த cantilever வந்து முன்னாடியே பார்த்தோம், அதே क्वेश्चन டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க. An increase in load at the free end of cantilever is likely to cause failure. எந்த இடத்துல failure occurred ஆகும்ன்றது அப்படியே கேட்டிருக்காங்க. At the free end, at the mid of insulin, at the fixed support end, anywhere at the beam. அப்படியே டிஃபரெண்டா ஒரே क्वेश्चन தான் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க. என்னது, எந்த இடத்துல failure ஆகும்? fixed support end. 120 क्वेश्चन என்ன? fixed support end சரியா. next question, travel chart helps to decide. travel chart வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது டிசைட் பண்றதுக்கு? ஆன்சர் பண்ணுங்க. ஏவா, பியா, சியா, டியா? எதுக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஷெட்யூல். டிராவல் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது?
மெட்டீரியல் ஷெட்யூலுக்கு யூஸ் ஆகுது. சரியா? What is the objective of inspection? What is the objective of inspection? So inspection oda objective enna? Production increase பண்றது, reduce the production cost, improve the quality, know the skill of the operator. 122. So improve the quality காண்டி தான் என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. improve the quality. சரியா? next why are templates used? template எதுக்காக யூஸ் பண்றாங்க? 123. ஆன்சர் பண்ணுங்க. A ஆ B ஆ C ஆ D ஆ? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நூத்தி 23க்கு ஆப்ஷன் பி. டு செக் த ரிலையபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு செக் த ரிலையபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். சரியா? இன் சாம்பிளிங் பிளான்ஸ் என் இண்டிகேட்ஸ். சாம்பிளிங் பிளான்ஸ்ல என் வந்து எதை இண்டிகேட் பண்றது? அக்செப்டன்ஸ் நம்பர், ரிஜெக்ஷன் நம்பர், சாம்பிள் சைஸ், லாட் சைஸ். 124. என்னன்னு பாத்தீங்கன்னா லாட் சைஸ். சாம்பிளிங் பிளான்ல என்ன வந்து எதை இண்டிகேட் பண்ணுதான்? லாட் சைஸை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ்ல வந்து நிறைய क्वेश्चन கேட்பாங்கப்பா, கண்டிப்பா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிவென்டிவ் மெயின்டெனிங் ஷெட்யூலிங் இஸ் எ பிரைமர்லி ஃபார் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப். ஸோ பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எதோ இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. டைப்ஸ் ஆஃப் நிறைய மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இருக்கு, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு, பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஸோ இதுல பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 125க்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மெயின்டெனன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகே, அடுத்து why is work sampling used? ஒர்க் சாம்பிளிங் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஜாபோட ரேட்டிங் கண்டுபிடிக்க, ஸ்டாண்டர்ட் டைமுக்கு, பர்சன்டேஜ் அக்யூரன்ஸுக்கு, ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம். ஆன்சர் பண்ண 126க்கு ஆன்சர். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. டு ஃபைண்ட் பர்சன்டேஜ் அக்யூரன்சஸ் ஆஃப் சர்டைன் ஆக்டிவிட்டி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 127வது கொஸ்டின். ஸோ டக்கு டக்குன்னு நம்ம போவோம். சரிங்களா? 200 கொஸ்டின் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு அந்த 3 hours அந்த ரேஞ்சு கிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? Dash is the time taken by a trained worker to perform an operation while working at a steady pace. எந்த டைம் வந்து ஒரு ட்ரெயின்ட் ஒர்க்கர் ஒரு ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டெடி பேஸ்ல யூஸ் ஆகும்? ஸ்டாண்டர்ட் டைமா, நார்மல் டைமா, பேசிக் டைமா, நன் ஆஃப் தீஸ். 127க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம். எப்பவுமே ட்ரெயின்ட் ஒர்க்கருக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்டர்ட் டைம் தான் கொடுப்பாங்க. வாட் இஸ் எ கான் சார்ட் ரெப்ரசன்ட்? கான் சார்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கம்பேரிசன் பிட்வீன் ஆக்சுவல் ப்ராக்ரஸ் வித் பிளான்ட் ப்ராக்ரஸ், வீக்லி பிரேக் டவுன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்வென்டரி, டெம்பரரி ஸ்டோரேஜ் இன் ப்ராசஸ் இன்வென்டரி, ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஏபிசிடியில் எது வரும்? 128. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கான் சார்ட் வந்து எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட். கம்பேரிசன் பிட்வீன் ஆக்சுவல் ப்ராக்ரஸ் வித் பிளான்ட் ப்ராக்ரஸ்னாலும் கான் சார்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். வீக்லி பிரேக் டவுனையும் கான் சார்ட் தான். டெம்பரரி ஸ்டோரேஜும் இது கான் சார்ட் தான். ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாப் வாட்ச் இஸ் நாட் நீடட்? எந்த இதுக்கு ஸ்டாப் வாட்ச் நாட் நீடட்? 129. எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர் சார்ட், மைக்ரோ மோஷன் ஸ்டடி, மேன் மிஷின் சார்ட், சிமோ சார்ட். ஸோ எதுக்கு ஸ்டாப் வாட்ச் தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் மிஷின் சார்ட். மேன் மிஷின் சார்ட்டுக்கு தான் ஸ்டாப் வாட்ச் தேவையில்லை. டேஷ் இஸ் எ குரூப் இன்சென்டிவ் பிளான். காண்டா, மல்டிபிள் ஆக்டிவிட்டியா, சிமோவா, அவுட்லைன் ப்ராசஸா? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 130. சிமோ தான் குரூப் இன்சென்டிவ் பிளான். சரியா? கான்சார்ட் அசோசியேட்டட் வித் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இன்வென்டரி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். எதுக்கு கான்சார்ட் யூஸ் ஆகும்? இதுவும் கேட்டிருக்காங்க, முன்னாடி கேட்டிருக்காங்க. சரியா? நூத்தி 31 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். சரியா?
அடுத்து 132. Which of the following is not an advantage for process layout when compared to product layout? எது அட்வான்டேஜ் கிடையாது ப்ராசஸ் லேஅவுட் கம்பேர் பண்றோம் ப்ராடக்ட் லேஅவுட்டை கம்பேர் பண்றோம் சரியா எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் ப்ராடக்ட் குவாலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் 132 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி மற்றது எல்லாமே அதோட அட்வான்டேஜ் தான் சரியா the layout more suitable for ship building is ஷிப்பை கட்டுமானம் பண்றதுக்கு எந்த லேஅவுட் யூஸ் ஆகும் ப்ராசஸா காம்பினேஷனா ஃபிக்ஸ்டா ப்ராடக்டா சொல்லுங்க 133 ஆன்சர் சொல்லுங்க ஆப்ஷன் சி ஃபிக்ஸ்டு லேஅவுட் 133 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இது வந்து ஸ்டாட்டிக் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பொருள் எல்லாம் சேர்த்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்த உருவாக்கிட்டு அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க நிறைய விதமான பொருட்களை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி தான் கொண்டு வருவாங்க எடுத்துக்காட்டு இந்த கப்பல் கட்டுறது அப்புறம் பிளைட் கட்டுறது பிளைட் கட்டுமானம் பண்ணி பண்றாங்களா அந்த சரியா ஓகே ப்ராசஸ் லேஅவுட் ப்ராசஸ் லேஅவுட்னா என்னதுங்க ப்ராசஸ் லேஅவுட்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் லேஅவுட்னா இது வந்து லைன் லேஅவுட் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ப்ராடக்ட்னா என்ன லைன் அவுட் ப்ராசஸ்னா என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே டெம்ப்ளேட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டெம்ப்ளேட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க செலக்ஷன் ஆஃப் சைட் இம்ப்ரூவிங் பிளான்ட் லேஅவுட் மெத்தட் ஸ்டடி டைம் ஸ்டடி 134க்கு ஆன்சர் டெம்ப்ளேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பிளான்ட் லேஅவுட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சரியா ஓகே நெக்ஸ்ட் find the odd one regarding the dimensional models used in improving layout so ஒரு இத வெளியே எடுக்கணும் improving layout இருந்து dimensional modelsக்கு யூஸ் பண்ற மாதிரி எது 135க்கு ஆன்சர் என்ன cheaper to make இதான் வந்து add one மத்ததெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஆல்மோஸ்ட் ரியல் சிச்சுவேஷனா இருக்கும் 3 dimensional models அதாவது 3 dimensional model 3D மாடல் இருக்குல அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து காஸ்ட்லி ஒரு ரியலிஸ்டிக் வியூவை கொண்டு வந்து ரெடி பண்றதுன்றது காஸ்ட்லி ஆனா அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபால்ட் வருதுன்றதை ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து 136 கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொன்னேன்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரிவென்டிவா பிரேக் டவுனா ஷெட்யூல்டா ப்ரெடிக்டிவா 136 ஆன்சர் பண்ணுங்க So corrective அப்படின்னா scheduled maintenance break downனா ஒரு ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது பிரிவென்டிவ்னா ரெகுலரா ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது ப்ரெடிக்டிவ்னா ஒரு வாரம் கழிச்சு இந்த மிஷின் வந்து கண்டிப்பா ரிப்பேர் ஆகும் இந்த இடத்துல அப்படின்றதை கண்டுபிடிக்கிறது தான் ப்ரெடிக்டிவ் சரியா அடுத்து the 137 the 3 basic aspects involved in quality control program are எந்த பேசிக் 3 பேசிக் ஆப்ஜெக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இன்ஜினியரிங் மேனேஜரியல் பிளானிங் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜரியல் பிளானிங் இன்ஜினியரிங் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பிளானிங் சோ ஆன்சர் பண்ணுங்க 137 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிளானிங் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சரியா 137க்கு ஆப்ஷன் சி அதான் கரெக்டானது அடுத்து 138 ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் டிஃபைன்ட் as ஸ்டாண்டர்ட் டைம்ல என்னென்னலாம் இருக்கும் நார்மல் டைமும் பிளஸ் அலவன்சஸ் இருக்கும் அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் இன் ஒர்க் ஸ்டடி வாட் does symbol O இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் ஸ்டடியில O சிம்பிள் O வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சோ இந்த மாதிரி சிம்பிளை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலயும் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் தயவு செய்து போய் பாருங்க அது வந்து நிறைய தடவை கேட்கறாங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறாங்க இல்ல டைரக்டா சிம்பிளை கொடுத்துட்டு அதோட இண்டிகேஷன் கேட்கறாங்க இல்லாட்டி அந்த ப்ராசஸோட நேமை கொடுத்துட்டு அது என்ன சிம்பிள் யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் இதுல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன சிம்பிள்னா ஸ்கொயர் கட்டம் கட்டி இது பண்ற மாதிரி டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணம் சாரி டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர் டிலே
டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர் டிலேக்கு வந்து டி. ஸ்டோரேஜுக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கோணம், ஸ்டோரேஜுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணம். சரியா? டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான சிம்பிள். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த சொன்னா அங்க பாருங்க. இன் a work study what is the symbol of இந்த indication implied? Operation, transport, permanent storage, quality control. ஒரே நிமிஷம். So இந்த பர்மனன்ட் ஸ்டோரேஜ் வந்து முக்கோணம், ஆபரேஷன் ஓ. டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் இந்த சிம்பிள் யூஸ் ஆகும். சரியா? அடுத்து 141 in cooling tower water is cooled by the process of. In cooling tower water is cooled by that's the process of condensation, evaporation, fusion, sublimation. So answer என்ன? 141. 141 என்ன ஆன்சர் பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கூலிங் டவர்ல வாட்டர் இஸ் கூல்டு பை எவாபரேஷன். சரிங்களா? சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப தெரியுது இல்ல, ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. So 142வது question. The chart showing the coordinate activities of workers in a group of or an individual operating many machines is called. So என்ன chart யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. Coordinate activities working in a group or individual operating many machines. நிறைய மிஷின்ஸை வச்சு இண்டிவிஜுவல் ஆப்ரேட் பண்றப்ப என்ன இது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 142வது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட். நிறைய மிஷின்ஸ் வைக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். 143 The principles of motion economy were designed with special concern on. So இதுக்கு என்ன ஆன்சர்? ஏவா, பியா, சியா, டியா? ஹியூமன் பாடி மோஷன், பிளான்ட் லேஅவுட், எக்யூப்மெண்ட் டிசைன், ஆல் ஆஃப் திஸ். 143 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து the functions that decide and when to start the work and the time it should be finished is. ஒரு செயல் நடக்குது, டிசைட் வேணும், எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ ஒர்க்க முடிக்கணும், அந்த டைம்குள்ள அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டாங்க. டிஸ்பேச்சிங், ரூட்டிங், ஷெட்யூலிங், கோஆர்டினேட்டிங். 144 ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரூட்டிங் பண்றதுதான். எந்த டைம்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்றது அது ரூட்டிங். சரியா? 145 இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் இத சிம்பிள். நான் சொன்னல கட்டம் கட்டி வந்துச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன். ஆபரேஷன் ஓ. ஸ்டோரேஜ் முக்கோணம். இதே டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிலேனா டி. டிரான்ஸ்போர்டேஷனா இந்த சிம்பிள். சரியா? அடுத்து which of the following diagram is used for the recording in method study? எந்த டயக்ராம் வந்து யூஸ் பண்ணுவாங்க மெத்தட் ஸ்டடியில ரெக்கார்ட் பண்றதுக்கு? 146 ஆன்சர் சொல்லுங்க. ஸோ டக்குன்னு போவோம், கண்டிப்பா வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஸோ நம்மளோட வெப்சைட்டை போய் பாருங்க, என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஇ எக்ஸாம்ல இப்போ நடந்த ஏஇ எக்ஸாம்ல நம்மளோட மெட்டீரியல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு செய்து யோசிக்காம வாங்கி படிங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான் ஒரு 160 பக்கத்துக்கிட்ட தான் இருக்கும். என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா 8 யூனிட் கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ் சிஏஓ இருக்காது. ஸ்கூல் புக் 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு 12 வரைக்கும் என்னது சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? கண்டிப்பா எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். தயவு செய்து போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 146க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி, ஆல் ஆஃப் திஸ். சரியா? அடுத்து அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங் இஸ் டெக்னிக் யூஸ்ட் ஃபார். அனலிட்டிக் எஸ்டிமேட்டிங் டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கா. அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க.
அனலிட்டிக் மெத்தட் ஸ்டடியா, ஒர்க் மெஷர்மெண்டா, குவாலிட்டி கண்ட்ரோலா, பிளான்ட் லேஅவுட்டா அப்படின்னு கேட்டுருக்காங்க. 147 பிளான்ட் லேஅவுட்டுக்கு தான் அனலிட்டிக் எஸ்டிமேட்டிங் யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட், which of the following is not a mechanical cause for accident? எது வந்து மெக்கானிக்கல் காஸ் ஃபார் ஆக்சிடென்ட்க்கு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ராப்பர் மிஷின் கார்டிங், இம்ப்ராப்பர் மிஷின் டிசைன், டிஃபெக்டிவ் டிவைசஸ், ஃபேட்டிக். 148க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 148 ஆன்சர். 148 டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபேட்டிக். ஃபேட்டிக் என்பதுதான் மெக்கானிக் காஸ் கிடையாது அப்படின்றது முக்கியமான விஷயம். Next is the arrangement which permits to modify the machinery location to suit the changes in the production process at the least cost known as என்னது? ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. 149 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, flexibility. ஆப்ஷன் பி என்னது? flexibility. அடுத்து lines need to be balanced in process layout, product layout, functional, group. நான் சொன்னேன்ல, ப்ராசஸ்னா ஃபங்க்ஷனல், ப்ராடக்ட் என்பதுதான் லைன் லேஅவுட். 150க்கு வந்து ஆப்ஷன் பி, 150க்கு வந்து ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து 151, the maximum strain energy that can I stored in a body is known as. மேக்ஸிமம் ஸ்டோன் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணக்கூடிய பாடிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. Answer. Come on. Impact energy, proof resilience, modulus of resilience, toughness. 151க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா proof resilience. அடுத்து 152, the quality of resolution of inkjet printer normally referred as lines per second, dots per second, lines per page, dots per inch. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. ஒரு நிமிஷம் இருங்க. ஆன்சர் எங்க? 152. டாட் பெர் செகண்ட். டாட்ஸ் பெர் செகண்ட் என்பதா சரியான. சரியா? Which of the following memory is directly connected to CPU of computer? ஆன்சர் சொல்லுங்க. ஆக்சிலரி மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி, none of this. 153 ஆப்ஷன் பி, மெயின் மெமரியோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? இன் கம்ப்யூட்டர்ஸ் 1 byte is equal to 1 byte வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 154 ஆன்சர் பண்ணுங்க. 154 ஆன்சர் பண்ணுங்க. 8 bits. 1 byte equal to 8 bits. சோ அந்த கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1 MB அப்படின்னா 1024 KB. நம்ம மெமரி கார்டுல வரும்ல 1 GB, 2 GB, TB அந்த மாதிரி. ஸோ 1 MBனா 1024 KB, 1 GB அப்படின்னா 1024 MP.
1024 MP. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 TB அப்படின்னா 1024 GB. 1024 GB. சரியா? அடுத்து the sequence of instructions that tell the computer how to process the data is address ஆ, program ஆ, flow chart ஆ, control unit. சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க டக்கு. சோ டக்கு முடிச்சிரும். 155. ஆப்ஷன் பி program. Sequence of instructions that tell us என்னது program. சரியா? அடுத்து the group of electronic magnetic devices that store data is called as. Store device is called as. Group of electronic magnetic devices that store data is called. 156 சொல்லுங்க ஆன்சர். ப்ரோக்ராமா, சாஃப்ட்வேரா, ரெஜிஸ்டரா? 156. ஆப்ஷன் சி ரெஜிஸ்டர். ஆப்ஷன் சி ரெஜிஸ்டர். சரிங்களா? A memory used for storing variable quantity is. A memory used for storing variable quantity ஸ்டோர் பண்றதுக்கு எது யூஸ்? EPROM, RAM, ROM. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த EPROM, RAM, ROM இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன்ல கூட டைரக்டா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை நானே கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு என்ன ஒரு 157க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி RAM. ஸ்டோரிங் வேரியபிள் குவான்டிட்டிஸ் என்னது? RAM. RAMனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் வந்து இது RAM. ROM அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. ROM அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. சரியா? EPROM அப்படின்னு இந்த PROM அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROM அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா? சோ இதோட அப்ரிவேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம். அடுத்து which memory has the highest storage capacity? எந்த மெமரிக்கு அதிகமான ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் டேப். ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் டேப். இதுல எது வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா up to 16 TB 16 TB வரைக்கும் மேக்னெட்டிக் டேப்ல பண்ணலாம். அதே மாதிரி மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேப்ல 20 TB. மேக்னெட்டிக் டேப்ல 20 TB வரைக்கும் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் டிஸ்க்ல 16 TB வரைக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கோர் மெமரியில 64 KB. செமிகண்டக்டர் மெமரியும் பாத்தீங்கன்னா அதுல 1 TB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? எது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இதை வந்து பொறுத்துகளை கூட கேட்கலாம். அடுத்து MICR in a computer system is the acronym for. இத கூட டைரக்டா MICR ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அக்ரானிம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். 159க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். சரியா? நெக்ஸ்ட் which one of the following is not correct with regards to optical mark reader? சோ இது வந்து நமக்கு ஈஸியா இது சூட்டபிள் ஆனது. நிறைய பேர் OMR தெரியும். OMR மெத்தட் நம்ம எழுதியிருப்போம். ஆனா அதோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரியுமா? இதுதான் ஆப்டிகல் மார்க் ரீடர். இதான் OMR. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதோட பத்தின விஷயங்கள்ல எது கரெக்ட் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 160. அதான் என்ன ஆன்சர் பாருங்க. சூட்டபிள் ஃபார் டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்றது கரெக்ட் கிடையாது. சரியா? அடுத்து the cell diameter and the length of locomotive boiler are. locomotive boilers 161 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.5 மீட்டர் and 4 மீட்டர் cell diameter length of locomotive boiler. அடுத்து thermal efficiency of thermal power plant is the order of. thermal power plant ஓட thermal efficiency எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 162. ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 20%.
ஸோ கடைசியில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போவோம் சரிங்களா. டைம் ஓவர் ஆகிட்டே இருக்கு. ஆனால் டைம் நம்ம 3 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, எக்ஸாமில் டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சிபிடி எக்ஸாம். ஸோ அதனால வந்து டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஸ்டீம் ரேட் ஆஃப் ஸ்டீம் டர்பைன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸ்டீம் டர்பைனோட ஸ்டீம் ரேட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? 163. ஆப்ஷன் சி கேஜி பை கிலோவாட் ஹவர். கேஜி பை கிலோவாட் ஹவர். நெக்ஸ்ட், temperature of the gas is produced due to. So temperature of the gas is produced due to என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதோட ஹீட்டிங் வால்வு, repulsion of molecules, kinetic energy of molecules, attraction of molecules. 164. kinetic energy of molecules. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். The criteria of the thermodynamic efficiency for rotary compressor. Rotary compressor ஓட thermodynamic efficiency ஓட criterion என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். Isotropic compression, isothermal compression, polytropic compression, none of these. 165. Option B isothermal compression. சரியா? Next, the maximum delivery pressure in a rotary air compressor is the order of. Maximum delivery pressure 166க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. A B C D என்னன்னு பாத்தீங்கன்னா B 10 kg per centimeter square. அடுத்து rotary compressor are suitable for. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இது எஸ்எஸ்சி RRB எல்லா விதமான எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ரோட்டரி கம்ப்ரஸர் ஆர் சூட்டபிள் டு எதுக்கு? லார்ஜ் டிஸ்சார்ஜ் அட் ஹை பிரஷர், லோ டிஸ்சார்ஜ் அட் ஹை பிரஷர். 167க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி லார்ஜ் டிஸ்சார்ஜ் அட் லோ பிரஷர். ரோட்டரி கம்ப்ரஸர் எதுக்கு யூஸ் ஆகும்? லார்ஜ் டிஸ்சார்ஜ் அட் லோ பிரஷர். Which of the following refrigerants has the lowest freezing point temperature? இந்த refrigerant lowest freezing point கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 168. Freon 22. Freon 22 தான் கரெக்டான ஆன்சர். For manometer, a better liquid combination is one having. என்னது? surface tension எப்படி இருக்கும்? density எப்படி இருக்கும்? viscosity எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கோம். 169. higher surface tension இருக்கும். higher surface tension இருக்கும். அமோனியா இஸ், அமோனியானா என்ன? டாக்ஸிக்கா, நான் இன்ஃப்ளமேலா? டாக்ஸிக் அண்ட் நான் இன்ஃப்ளமேலா? ஹைலி டாக்ஸிக் அண்ட் இன்ஃப்ளமேலா? ஸோ அமோனியா என்ன எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 170D. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல லெபனான் விபத்து, நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெபனான் விபத்துன்னு தான் நினைக்கிறேன். அமோனியா கிடங்கு வந்து வெடிச்சு சதறினது பெருவில் உள்ள லெபனான்ல. அதுக்கு வந்து இந்த அமோனியா தான் காரணம். கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் ஒரு திங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைலி டாக்ஸிக் அண்ட் இன்ஃப்ளமேபிள். அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஏர் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் CP இஸ் ஈக்குவல் டு. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0.17, 0.24, 1.0, 0.21. 171 என்ன பாத்தீங்கன்னா 0.24. The inlet valve of 4-stroke cycle IC engine remains open for nearly. 4-stroke cycle engine IC engine remains open for nearly எந்த டிகிரில? 172. ஆப்ஷன் சி 235 டிகிரி. ஆப்ஷன் சி 235 டிகிரி. அடுத்து இந்த நாக்கின் டீசல் இன்ஜின் அக்யூர்ஸ் டியூ டு. டீசல் இன்ஜின் நாக்கு வந்து எந்த இடத்துல அக்யூர் ஆகும் கேட்டுக்காங்க. 173. ஆப்ஷன் ஏ இன்ஸ்டானியஸ் அண்ட் ரேபிட் பர்னிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சார்ஜ். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சார்ஜ். அடுத்து the most popular firing order in case of 4-cylinder inline IC engine. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்க ஃபயரிங் ஆர்டர் ப்ரீவியஸ் 2018 மெக்கானிக்கல் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐசி இன்ஜினோட ஃபயரிங் ஆர்டர், பாப்புலர் ஃபயரிங் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 174. 1342 1342 சரியா. Which of the following is the primary fuel? 175வது கொஸ்டின். எது பிரைமரி ஃபியூலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் 235. யுரேனியம் 235. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்குங்க நம்மளோட rlaacademy.comல. ஸோ தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஸோ இது ஒவ்வொரு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேணுங்கிறவங்க PDF மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்க. Which of the particles is the lightest? எது lightest அப்படின்னு கேட்டிருக்காங்க. 176. ஆப்ஷன் சி எலக்ட்ரான் சரியா. Superheating of steam is done at. Superheating of steam is done at constant volume, constant pressure, constant temperature, constant enthalpy. 177.
ஆப்ஷன் சி கான்ஸ்டன்ட் பிரஷர். சரியா, ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. The heat wasted in diesel engine is of the order of the heat wasted in the diesel engine. ஏன்னா 178க்கு என்ன ஆர்டர்? 178 என்னன்னு பாத்தீங்கன்னா 65%. Next, which of the following variables controls the physical properties of perfect gases? எது perfect gasesக்கு physical properties இருக்கக்கூடியது வேரியபிள் கண்ட்ரோல்ல? pressure, temperature, volume. 179க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே தான். சரிங்களா, எல்லாமே தான். அடுத்து 1 kilowatt hour energy is equivalent to 1 kilowatt hour energy. So 3600 கிலோஜூல். நம்ம அப்பயே பார்த்த ஞாபகம் இருக்கா? 3600 கிலோஜூல் ஞாபகம் இருக்கா? 180க்கு 3600 கிலோஜூல். Mark the odd one out in the context of boiler classification into fire tube to water tube. Fire tube to water tube ஓட கிளாசிஃபிகேஷன்ல எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. கொக்ரான் பாய்லர், லாண்ட்ஸ்கைன் பாய்லர், லோகோமோட்டிவ், ஸ்டெர்லிங் பாய்லர். 181. இதெல்லாம் SSC RRB ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த பாய்லர்ஸ் ரிலேட்டட் क्वेश्चंस. சோ அதனால தான் இதுக்கு யூஸ் ஆகும் நம்ம சொன்னது. 181க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்டெர்லிங் பாய்லர். Forced circulation of water takes place in. Forced circulation of water takes place in எதுல டேக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாய்லர்? Lamont boiler. Indicate the method of commonly used for the governing of steam turbine. எந்த governing of steam turbine எந்த governing யூஸ் பண்றான்னு கேட்கிறாங்க. 183. ஆப்ஷன் சி nozzle control governing. In back pressure turbine the steam exhaust is. ஆன்சர் பண்ணுங்க. in back pressure turbine steam exhaust is எந்த இடத்துல exhaust ஆகும்? above the atmospheric pressure. சரியா, 185 என்னன்னு பாத்தீங்கன்னா identify the non positive displacement compressor. 185 ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சியலா, ரூட்ஸ்ல, வேன் ப்ளோரா, ரெசிபிரோக்டிங் கம்ப்ரஸ். 185 ஆப்ஷன் ஏ ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரஸர். மற்றதெல்லாம் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆக்சியல் ஃப்ளோன்றதா நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு 200 கொஸ்டின் முடிய போது டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம். ரெசிபிரோகேட்டிங் கம்ப்ரஸர் ஆர் யூஸ்டு டு கம்ப்ரஸ் த ஏர் அப் டு பிரஷர் ஆஃப் ஏவா, பியா, சியா, டியா? So என்ன ஆன்சர் சொல்லுங்க. 186க்கு ஆன்சர் என்ன? டி more than 100 bar. The performance of the reciprocating compressor is composed on the basis of. என்ன இது பேசிஸை பொறுத்து என்ன எஃபிஷியன்சி? 187. ஆப்ஷன் சி isothermal efficiency. ஆப்ஷன் சி isothermal efficiency. In refrigeration system extension valve is incorporated between. In refrigeration system extension valve incorporated between எதுக்கு இடையில இருக்கக்கூடியதாக இருக்கிறது? 188. ஆப்ஷன் பி கண்டென்சர் அண்ட் எவாபரேட்டருக்கு இடைப்பட்டதுல இருக்கக்கூடியது எக்ஸ்பென்ஷன் வால்வ். During refrigeration cycle based on vapor compression system, heat is rejected by the refrigerant in dash. So answer பண்ணுங்க. 189 ஆப்ஷன் சி எவாபரேட்டர். Next, accumulation of carbon deposits on the cylinder head of an IC engine leads to increase in. எதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கார்பன் டெபாசிட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 190. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸ்டோக் ஆஃப் ஐசி இன்ஜின் ஈக்குவல்ஸ் டு. ஸோ ஐசி இன்ஜினோட ஸ்டோக் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லுங்க. 191க்கு twice the crank radius. Crank radiusக்கு twice timeல இருக்கும். Next, which of the following process is not associated with diesel cycle? Diesel cycle ஓட பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 192க்கு ஆன்சர் பண்ணுங்க.
சோ 192 பாருங்க. 192 என்ன ஆப்ஷன் சி. மத்தது எல்லாமே டீசல் சைக்கிள், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் பிரஷர், அடியப்பட்டு. ஐசோதெர்மல் அப்படின்றத என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது, not associated with diesel cycle. Next, the compression ratio for practical diesel engine usually lies in the range of compression ratio of diesel engine. 193 ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சோ என்ன பாத்தீங்கன்னா 16 to 22. 16 to 22. CA இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ டீசல் இன்ஜினா ஓகே. பெட்ரோல் இன்ஜின் அதாவது எஸ்ஐ இன்ஜினுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 10 வரும் நினைக்கிறேன். 6 to 10 வரும். சரியா? A 4-stroke petrol engine theoretically operates on. 4-stroke petrol engine theoretically operates எதை பொறுத்து அமையுது? 194. என்னது 194? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஓட்டோ சைக்கிள். 194 ஆப்ஷன் பி. சரிங்களா? 195 the minimum number of rings in the piston. So ரொம்ப கம்மியா minimum numbers of piston in the ringsனா எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது 2 piston rings. சரியா? Which part of the engine directly right starting motor? Starting motor ஓட which part is directly இதா இருக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. 196 ஆப்ஷன் சி flywheel. ஆப்ஷன் சி flywheel. In automobile water cooling system, thermostat comes into operation at above dash 25 or 80 or so. The 197 answer is option C. 80 degrees Celsius. Automobile connecting rods are mostly produced by cold heating, forging, fine sand casting, die casting. 198 answer is option B forging. Option B forging. Which is not a part of petrol engine? 199 question. Petrol engine ஓட part எது கிடையாது? Valve mechanism, induction coil, fuel injector, air filter. 199 ஆப்ஷன் பி. fuel injector வந்து பெட்ரோல் இன்ஜின்ல வராது. இதுல என்ன வரும்? கார்பரேட்டர் தான் வரும். சரிங்களா? அடுத்து the name of the boiler which can generate superheated steam without the additional accessories. So எந்த பாய்லர் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா வரும் எந்த அக்சஸரிஸ் இல்லாம? 200வது क्वेश्चन. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி லோகோமோட்டிவ் பாய்லர். சோ ஓகேவா? சோ 200 क्वेश्चंஸும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட மெட்டீரியல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி. ஸோ இந்த 200 क्वेश्चனுக்கு எவ்வளவு பேர் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுலேயே உங்களோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைலும் தனியாக பார்ப்போம். அடுத்து இன்னொரு மெக்கானிக்கல் 200 क्वेश्चन. ஸோ ரெகுலராக ஒரு 10 மாடல் டெஸ்ட்டுக்கு வரைக்கும் போடுவோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்து நம்ம பண்றோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, உங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாளைக்கு டெலிகிராம் குரூப்ல அப்டேட் ஆகும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாடல் டெஸ்ட் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ரெகுலரா கொண்டு போறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. எது தவறா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா.